பரணி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அதனால அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சுங்க பாரு டேரக்டா. கேக்குது கேக்குது பாருங்க, அப்படியே ஆரம்பிங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னா சூர்யாவோட அடுத்த படம் டிஜே ஞானவேல் கூட பண்றாரு. ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சாய் அபியங்கர் அவர் தான் மியூசிக் பண்றாரு. கையடு லோஹர் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பூஜை போட்டாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் நடிக்கிற இம்மார்டல் அந்த படம் வந்து ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபேண்டசி ஹாரர் ஃபிலிம். அப்புறம் ஜூனியர் என்டிஆரும் திருவிக்ரம் பண்ணுற ப்ராஜெக்ட் அது வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. முருகன் பேஸ்ட் ஃபிலிம். அப்புறம் விஜய் சேதுபதி நடிக்கிற ட்ரெயின் அந்த படத்தோட ஆடியோ அண்ட் டீசர் வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலைப்புனி தானு அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் மிஸ்டர் பாரத்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் லாலாலா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லிரிக் வீடியோ. அப்புறம் இம்ரான் ஹஷ்மி நடிக்கிற அவரப்பான் 2 அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க தெரியல, பட் ஹிந்தி ஃபிலிம் அது பார்ட் 2 எடுக்கிறாங்க. அதோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் August 14 ரிலீஸ் ஆகுது. விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட அடுத்த சாங் வந்து சூர்யா அவர்கள் தான் பாடியிருக்காரு. லிரிக்ஸ் வந்து கென் கருணாஸ் அவர்கள் எழுதியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்ல இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, அவரு சூர்யா வெங்கட் இருக்கிற மாதிரி. அப்புறம் நாளைக்கு டிஜிட்டலாக ரிலீஸ் ஆகிற படம்னு பார்த்தீங்கன்னா அப்சஷன், அதுக்கப்புறம் த டெவில் வியர்ஸ் பிராதா 2, பிளேட்ஸ் ஆஃப் த கார்டியன்ஸ். இந்த படம்லாம் வந்துட்டு நாளைக்கு வந்து யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுது டிஜிட்டலில். ஒரு நிமிஷம். இருமுடியில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்துச்சு. ஓகே, இருமுடி அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு. அப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு பர்த்டே. ஸோ டாஷ் மக்கான் டீம்லேருந்து ஒரு பர்த்டே விஷஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஃபிலிம் வேர் உல்ஃபு, ராபர்ட் எகர்ஸ் டைரக்ட் பண்ணுற ஃபிலிம், அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ எப்படி பிரகாஷ் ப்ரோ ஹொம்பாலே உள்ள வந்தாங்க? நியூஸே லீக் ஆகல, லகரம் தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். எப்படி ஹொம்பாலே? இல்ல, நேற்று நைட் நியூஸ் வந்துச்சு, நான் நம்பல. அப்புறம் காலைல அதுக்கு தான் ஒரு போஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணிருந்தேன். பரணி கூட அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன இந்த கேப்ஷன்ஸ் இல்லாம போட்டிருக்கீங்களே அப்படின்னாரு. அது ஒரு காரணமா தான் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா அதை முன்னாடியே போடவும் முடியல, அது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம தகவல் சொன்னாலும் ஆனால் நம்ம போடவும் அது ரைட், ஒரு காரணமா தான் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு, ஏன்னா எல்லாம் ஹம்பாலி ஃபிலிம்ஸ் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் ஹித்திக் ரோஷன் வச்சு அவங்க எடுக்கிற படம் தான் அப்படிங்கிற அந்த ஃபீட் பூராமே ஹித்திக் ரோஷனுக்காக நினைச்சிட்டாங்க. பாவம் இன்னைக்கு ஏமாந்தது பாத்தீங்கன்னா ஹித்திக் ரோஷன் ஃபேன்ஸ் தான். ரொம்ப அநியாயமா இருந்தது. சொல்லுங்க அஜித் பல்தான், என்ன டிஎம் பண்ணிருக்கீங்க? இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா அத ஒருத்தரைய மாற்றம் இல்லாம ஒண்ணு பண்ணானுங்களே கருமோ, எனக்கு கடுப்பாயிருச்சு பார்த்தோம். எனக்கு என்ன வவுத்துருச்சுன்னா, நான் எப்பவுமே ஒரு படத்தை அப்படி பெருசா ஒரு உடனே பிளாப் ஆகிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து அந்த அவங்க கொடுத்த எல்லா இது பார்த்து வெறி ஆயிடுச்சு. என்னன்னா முதல் விஷயம் என்னன்னா, தமிழ் கடவுள் முருகன் அவர் பேசுறதே நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் தான் பேசுறோம். அதுதான் அதோட, நீங்க தமிழ்நாட்டுல அவரோட பெரும்பாலான கோயில் இருக்கு, அவரோட 6 படை வீடுகளும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அதுக்கு மேல தமிழர்கள் அதிகமா இருக்க பகுதி என்ன, அடுத்து தமிழ்நாட்டை தாண்டி பாத்தீங்கன்னா மலேசியால இருக்காங்க. மலேசியால முருகர் கோயில், அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வச்சிருப்பாங்க நிறைய. அதை மலேசியால மலாயோட தமிழ்ல தான் அதிகம், தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமா போவாங்க. அந்த 10 குகை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த பட்டு அப்படின்ற பட்டுக்குகை முகன் மாதிரி எதுவுமே வச்சிருப்பாங்க. இது மாதிரி தமிழ் கடவுள் அதிகமா நேசிக்கிற ஒரு ஆளு, தமிழ் கடவுளை வந்து தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே முருகர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஊர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அனுதினமும் அருளிலும் அப்படிங்கிற ஸ்லோகன் இல்லாம எங்கேயுமே இருக்காது. அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னா தமிழ் கடவுளை பத்தி படம் எடுக்கிறீங்க, அது தப்பு. தெலுங்கு டீம் எடுக்கலாம், ஹிந்தி டீம் எடுக்கலாம், யாருமே எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்னு ஆகி போச்சு, படங்கிறதே பிசினஸ்னு ஆகி போச்சு. அதாவது நீங்க நீங்க வந்து இது பண்ண போறது, பக்தியை காமிச்சு நீங்க படம் எடுக்க போறல, அதை வந்து பிசினஸ் ஆக்கி பணமாக்கணும் தான் அவங்க ஐடியா பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கெல்லாம் வருத்தம் இல்லை. ஆனா தமிழ் கடவுள்னு தெரிஞ்சுமே அது தமிழ்ல ஸ்லோகன் போடாம, தமிழ் வாசகம் போடாம, போட்டதே வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. பான் இன் நார்த் அப்படின்னு போட்டு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுல சமஸ்கிருத ஸ்லோகன் வேற, தெலுங்குல போடாது. தெலுங்கு டீம் ஓகே போயிருமா, தெலுங்குல வந்து தமிழ் மந்திரம் தெலுங்கு டப்பிங் பண்ணி போட்டுருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்காங்க, அப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சமஸ்கிருத ஸ்லோகன். அப்புறம் வேலுக்கு பதிலா, ஏன்னா முருகரோட அடையாளமே வேல் தான்.
அந்த வேலுக்கு பதிலா திருசூலத்தை தூக்கி வச்சு நார்த் இந்தியாவில வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படியே திருசூலத்தை தூக்கி போட்டுச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா எரியுது எரியுது, என் ஊர்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மின்சார கணபத்துல மன்சூர் அலியான் சொல்ற மாதிரியும், இல்ல சிட்டிசன் படத்துல ஏழை கலெக்டரே என் ஊர் எரியுது இல்லைங்கிற மாதிரியும் இன்னைக்கு நீங்க பாக்குறப்பெல்லாம் எரியுது. அது ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர்னு சொன்னப்பே பாத்தீங்கன்னா மன உளைச்சல் மன வருத்தம் இருந்தாலும் அது மன வருத்த கேட்டகரியில வச்சுக்கலாம். இதெல்லாம் மன உளைச்சல் கேட்டகரியில ஆக்கி விட்டாங்க. இன்னைக்கு வந்து அப்டேட் எல்லாமே டோட்டலா மன உளைச்சல் ஆக்கி விட்டாங்க. நீங்க அப்படி ஒண்ணும் முருகரை பத்தி நீங்க படமே எடுக்க வேண்டாம். கெட்ட கெட்ட வார்த்தை வாயில வருது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா குறிஞ்சி நில தலைவனுங்க முருகர்ங்கிறவர், குறிஞ்சி நில தலைவர். அந்த மண் சார்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். நம்ம வந்து வேள்பாரியில அவரை பத்தி என்னென்னமோ கதைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ கதைகள் முருகரை பத்தி எங்கேயோ இருக்கு. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவை பார்த்தாலும் கந்தன் கர்ணே அந்த இதுன்னு ஏகப்பட்டது எடுத்து வச்சிருக்கோம். நம்ம சூரசம்ஹாரம்னு, அதாவது கமலோட சூரசம்ஹாரம் நிஜ சூரசம்ஹாரம், ஓகேவா? இப்படி ஏகப்பட்டது நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்ப இல்ல ஆதி காலம் தொட்டு இப்ப புதுசா உள்ள வந்துட்டு இதை என்ன அடுத்து என்ன சொல்ல வரேன், ஏன்னா முருகர் தமிழ் கடவுளே இல்ல, இன்னும் நார்த் இந்தியாவில போங்க, நார்த் இந்தியாவில கும்பிடுற கடவுள் சொல்லிடுவாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் திருடுறது ஒரு வகை, எல்லா திருடு, உழைப்பு திருட்டு, அப்புறமேட்டு வந்து சில பல பல வகை திருட்டுகள் இருக்கு, கதையை திருடுறதுன்னு. ஆனா இவங்க உரிமையை திருடுறது அப்படின்னு போறது போக இப்ப கடவுளையும் திருட ஆரம்பிச்சிட்டேன். உனக்குதான் 1008 கடவுள் இருக்கு, இதான் கும்பிடுறிய நார்த்துல அவங்க தான் போதா குறைக்கி இன்னைக்கு புதுசு புதுசா உருவாக்கிட்டு வராங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வரேன். ஒரு சும்மா ஏர்போர்ட்ல வந்து ஸ்கேனர் வச்சா அது ஸ்கேனர் எவ்வளோ ஒருத்தர் சும்மா தூசி தட்டினதுக்கு அப்படி அது கடவுள் நினைச்சு அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் உள்ள உலகிறப்பையும் ஸ்கேனர் தொட்டுட்டு போறவா இருக்கான். பாலத்துல ஏதோ ஒன்று எழுதி ஹைட்டு சும்மா தொட்டி விளாண்டோன்னா அது பாலம் நினைச்சு அது சாமி நினைச்சு அதையும் உள்ள வந்து சாமியா பார்த்து ஒவ்வொருத்தரையும் 100 பேர் 1000 பேர் டெய்லி தொட்டு கும்பிட்டு போயிட்டு இருக்கான். நீ தான் டெய்லி ஒரு கடவுளை உருவாக்குறிய, உருவாக்கிட்டு போ. அதுக்கு எதுக்கு எங்க கடவுளை திருடுற? நாங்களே வச்சிருக்கிறது தமிழ் கடவுள் ஒண்ணு கன்னியாகுமரி வச்சிருக்கோம். எத்தனையோ நார்த் இந்தியாவில கடவுள் வந்தாலும் எல்லாத்தையும் கும்பிடுறோம், இல்லைன்னு சொல்ல யாரு. நம்ம திடீர்னு ஆள் சாய்பாபா கும்பிடுறோம். புதுசா இப்போ என்னமோ ஒரு கடவுள் வந்துருச்சு, என்ன கடவுள் அதுன்னா ஐயோ ஃபேமஸ் ஆயிட்டு வருது. என்னன்னா அந்த மூக்கு வித்தியாசமா இருக்கும், வராகி அம்மனா, வராகி அம்மன். அது ரொம்ப அத வாராகி அம்மன் சொல்லி இப்ப புதுசெல்லாம் பரணி அது ரொம்ப காலமா இருக்கு பரணி. ஆனா ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் சாய்பாபா ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ 3 வருஷமா பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து இந்த வாராகி அம்மன் இருந்துச்சு. அது வேற ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்படி இப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாமி கும்பிடாமல எல்லா சாமியும் தான் கும்பிட்டு இருக்கோம். நீங்க சாமி கும்பிடுங்க, தப்பு இல்ல. இப்ப எப்படின்னா திருவண்ணாமலையே அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. எப்படின்னா இந்த தெலுங்கு ஆந்திரா தெலுங்குல இருந்து வராங்கல்ல, அவங்க திருவண்ணாமலையே டோட்டலா சொந்தமாக்கிட்டாங்க. அவங்க கோயில் கிட்டத்தட்ட அடுத்து எல்லா பக்கத்துல அடிச்சா திண்ணல் எழுதி வாங்கியிருப்பாங்க. எல்லா பக்கத்துல இருந்துச்சு. திருப்பதி நம்ம முன்னாடி நம்மகிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல, சென்னை அது முன்னாடி மதராசப்பட்டினம் ஒன்னா இருக்கிறப்ப நம்ம கையில இருந்தது அப்படியே திருப்பி பங்கு பிரிக்கமா எழுதி வாங்கினாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து இது திருவண்ணாமலை விட்டு பார்டர்ல இருந்தா நேரம் குடியிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அருணாச்சலேஸ்வரர்னு பேரையும் மாத்தி எல்லாத்தையும் பண்ணி டோட்டலா பக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமா மாத்தி முழுக்க அங்க போனா அவங்களோட ஆர்ப்பரியமும் ஆர்ப்பாட்டமும் தலைவிரிச்சு ஆடுது. அவங்க வேற காசு கொடுக்குற காசுக்கு நம்ம ஆட்கள் கொடுக்குற காசு செல்ல மறந்துச்சு. அங்க உள்ள நம்ம ஆட்கள் பூரா அவங்களுக்கு மரியாதை இல்லை, அதாவது மரியாதையும் தாண்டி முதல் மரியாதை அவங்களுக்குன்னு போய் ஒட்டுமொத்தமா கோயில் எழுதி கொடுக்குற அளவுக்கு போயிருச்சு. இப்ப இவங்க அடுத்த அநியாயமா முருகரையும் கொடுக்க போறாங்க போல இருக்கு. இதை பார்த்து வேடிக்கை பார்த்துருந்தா எனக்கு தெரிஞ்சு சீமான் இந்த விஷயத்தை கையில எடுத்தாதான் சரிபட்டு வரும். நாளைக்கு முருகன் எங்கடா திருட வரேன் ஜாலியா இருக்கும், இருங்க நாளைக்கு காலைல பாரிசாலன் வீடியோ போடுவான். ரிமூவ் பண்றீங்க? யாருமே ரிமூவ் பண்ணலங்க, நாங்க உங்களை 3 தடவை அக்செப்ட் பண்ண புரியல எனக்கு. நான் தான் 3 தடவை உங்களுக்கு வந்து ஓகே பண்ணேன். ரிமூவ் பண்றீங்க? இல்ல தலைவா, ஏன் ரிமூவ் பண்ணிருப்பாருன்னா உங்க இதுல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, அதனால பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. ப்ரோ நான் மைக்கே அக்செப்ட் பண்ணல, அதுக்குள்ளே ரிமூவ் பண்றீங்க, எப்படி சவுண்ட் வரும்? சவுண்ட் வந்தது எனக்கு கேட்டுச்சு, சவுண்ட் வந்து இல்லங்க ரிமூவ் பண்றதுக்குலாம் இருக்காது. பரணில ரிமூவ் பண்ணிருக்க மாட்டா. அப்படி நான் 3 தடவை உங்களுக்கு ஓகே பண்ணியிருந்தேன். மேல வந்த உடனே பக்கு காரமா எப்போ 2-3 தடவை ரிமூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. சில பேருக்கு நம்ம நண்பர்களுக்கு ஆகும். சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க என்ன பேசணும் சொல்லிக்கலாம், பேசலாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, விடுங்க. ப்ரோ நம்ம தலைஜி என்ன படம் வருதா ப்ரோ? 64 AK-64 இப்போதைக்கு ஒரு அப்டேட்டும் வரல. வேற யாராவது கேக்குறீங்களா இல்ல இது மட்டும் இந்த AK-64 கேக்குறீங்களா? நம்ம தலை ப்ரோ நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு யாரை பத்தி, அதான் AK-64 கேட்டேன், ஒன்றும் புரியல. சரி ரைட் ஓகே விஷால் வாங்க அதை விடுங்க. AK-64 என்னவோ நீங்க இந்த முருகரை பத்தி சொன்னீங்களா, இப்போ வந்து இத வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க டேரக்டரை தான் ப்ரோ நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து முருகரை பத்தி எடுக்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல தான் ப்ரோ எடுக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க அந்த மாதிரி இல்ல முருகரை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்களா, அப்போ வந்து இவங்க ஏன் ப்ரோ இத இது பண்றாங்க, மிஸ் பண்றாங்க? இல்ல தலைவா, இங்க யாரும் ரெடியா இல்ல, தமிழ் டைரக்டர்ஸ் எடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. அது ஏன் அவங்க பண்றாங்கன்ற மாதிரி கேக்குறாரு.
இல்லைங்க, இங்க 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணாங்க. நடுவுல சூர்யா வச்சு எடுக்க முயற்சி நடந்துச்சு. அந்த சமயத்துல எடுக்க முடியல. அடுத்து இப்ப சமுத்திரக்கனி ஒரு படம் பிளான் பண்ணாரு, அதுவும் எடுக்க முடியல. இப்ப வேற ஒரு சில ஆட்கள் அதை எடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறாங்க, அவ்வளவுதான். எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கு நடுவில் இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடைசியா இது மாதிரி ஆசைப்பட்ட ஒரு படம்னா இந்தியன் 2 படம் தான். அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே விளங்காதரா, விளங்கினாலும் அந்த படம் ஷூட்டிங் போவாரா, ஷூட்டிங் போனாலும் எப்படியே ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சு வாங்கிடா, அப்படியே படம் எடுத்தாலும் அந்த படம் விளங்காது, அப்படியே படம் ரிலீஸ் ஆனாலும் படம் ஓடாது அப்படின்னு நினைச்சப்பல கடைசியா வந்து இந்தியன் 2 தான். எனக்கு கிட்டத்தட்ட அது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணணும்னு தோணுது. நடக்கவே நடக்காது, டிராப் ஆயிரும். ஏன்னா டிராப் ஆக கூட, அப்படி டிராப் ஆனாலும் டிராப் ஆகாம பிளான் பண்ணி ஷூட்டிங் போனாலும் படம் பிரச்சனை வரணும். பிரச்சனை வந்தாலும் சொல்லணும், அப்படியே வந்து கிளியரா முடிஞ்சாலும் படம் ரிலீஸ் ஆகும்போது எதுவுமே சரியில்லைன்னு ஓடக்கூடாது. இந்த சாபமே உடுறேன்னு வச்சுக்கிங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ இல்ல அவங்க பிரகாஷ் ப்ரோ, இவங்க இல்ல அத படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணா கூட பிரச்சனை இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து இத வந்து பணமாக்கணும் அப்படின்னா இது என்ன, நார்த்ல வந்து விக்கணும். அதுக்காண்டிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் பான் இன் அதுதான் நார்த். நார்த்ல இல்லைங்க, பாலின் நார்த்துன்னு போட்டதெல்லாம் சீன் ஓகேங்க. பண்ணலாம். எனக்கு என்ன தெரியுமா, அவங்க என்னன்னா டோட்டலாவே வந்து கடவுளே வந்து அவன் கைமாத்துறான். நான் அதுதான் நார்த்ல மேட்ரு. எங்கேயும் முருகருக்கு கோயில் கரெக்ட். கூட பார்க்கல, கோயில் கூட பார்த்தது இல்லை எங்கேயுமே. நானும் நார்த் எவ்வளவு ஆன்மீக பயணம் போயிருக்கேன், நான் போன இடத்துல எங்கேயுமே பிள்ளையார் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு வகையில பிள்ளையார் இருக்கும். 2 ஜோடி பிள்ளையார், இங்க நம்ம பிரம்மச்சாரிக்கு போடுறோம், அவங்க ஜோடியோட வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஜோடியோட வச்சிருப்பாங்க. நார்த்ல நான் பல கோயில வித்தியாசமா பிள்ளையார் பார்த்திருக்கேன். பல விதமா சிவனையே பாத்தீங்கன்னா வெவ்வேறு ரூபங்கள்ல வெவ்வேறு பேர்ல பார்த்திருக்கேன். இல்ல, ஆனா சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் தான் அதிகமான கோயில்கள் இருக்கு. கோயில் பிள்ளையார் நார்த்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு வச்சுங்களேன், மற்றபடி ராமருக்கு தான் அதிகம். இப்படி ஃபுல்லாவே அங்கிட்டு அதிகமா இருக்கு. இவங்க முருகருங்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு நான் பார்த்தேன். சவுத் இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெரும்பாலான முருகர் கோயில் இருக்கு. ஆந்திரா பார்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆந்திரா பார்டர்ல உள்ளவங்க முருகர் கும்பிடுவாங்க லேசா. அது ஆந்திரா முழுக்க எங்கேயுமே முருகர் கோயில் கிடையாது, ஆந்திரா பார்டர்ல இருக்கு. அவங்க கார்த்திகேயன் ஒரு படம் கூட எடுத்திருப்பாங்க, ஒரு படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று இருக்கும், அதுவும் இப்படிதான் இருக்கும். இந்த முருகரை வச்சு அவங்க எல்லையில, தமிழ்நாட்டு எல்லையில இருக்க மாதிரி தான் அந்த கதையை நடக்கிற மாதிரி. எங்கேயுமே ஆந்திரா நடக்கிற மாதிரி கூட கதையை காமிச்சிக்க மாட்டேன். 2 படம் எடுத்திருப்பாங்க முருகரை பத்தி தெலுங்குல. 2 படமும் அந்த 2 படம் கதையுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையில நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேரளாக்காரங்க பாத்தீங்கன்னா கேரளாலையும் பழனியை அவங்க அதிகமா கும்பிடுவாங்க. அவங்க ஏன் கும்பிடுறாங்கன்னா, பழனி வந்து கேரளாவை பார்த்த மாதிரி இருக்கு அந்த மலை அப்படிங்கிற அவங்களோட ஐதீகம். அதனால கேரளாவில் வர உள்ளவங்க பூரா வந்து எதுக்கு பழனிக்கு அதிகமா வருவாங்க. நீங்க பழனியில போய் சாமி கும்பிடுறவங்க பாத்தீங்கன்னா அதிகமான வெளி மாநிலத்தவர்னு பாத்தீங்கன்னா கேரளாக்காரங்க இருப்பாங்க. அவங்க வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க அவங்க மாநிலத்தை முருகரோட அந்த மலை வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அருள் பாலிக்கிற எப்பவுமே வந்து இருப்பிடம் பார்வையிடம் 2 இருக்கு சாமியிலே. எப்பவுமே சாமியில ஜாதகத்துல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு தசா புத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் லக்னத்துல இருந்து ஒரு 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 கிரகம் வந்து யாரை பாக்குது, எந்த இடத்துல குடியிருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி குடியிருப்பு தசை, பாக்குற தசை, பார்வை தான் அதிகமா பலன் அளிக்கும் அப்படிம்பாங்க. அதுவும் சாதக கிரகங்கள் பாதக கிரகங்கள் இருக்கு. பாதக கிரகங்கள் பார்க்கும்போது பரிகாரம் பண்ணணும், சாதக கிரகங்கள் பார்க்கும்போது நம்ம கொடுப்பன அதிகமா இருக்கு. இப்படி ஏகப்பட்டது பார்ப்பாங்க. எப்பவுமே பார்வைகள் அதிகமா இருக்காது. அந்த மாதிரி வந்து இந்த பழனில இருந்து பார்வைகள் அதிகமா இருக்கிற இடமா வந்து கேரளாக்காரங்க நினைக்கிறதுனால மலையாளிஸ் அதிகமா வந்து பழனி அதிகமா நம்புறாங்க. ஓகே, நம்ம ஆட்கள் வந்து சபரிமலை நம்புறாங்க, போறாங்க வராங்க. ஆனா சபரிமலை எல்லா மாநிலத்தும் வராங்க. கர்நாடகா வந்து, ஆந்திரால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே வராங்க. ஓகே, இப்ப ஆந்திரால இருக்கவங்க வந்து முருகர் வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்டா, ரொம்ப எல்லை பகுதிகளில் மட்டும் இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் கும்பிடுறாங்க. ஆனா அவங்க ஒட்டுமொத்தமா இந்த படம் எடுக்கிறது கூட பரவாயில்ல, பிசினஸ் அப்படிங்கலாம். ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு இந்த சாமி எழுதி கொடுக்குறாங்க. நீங்க அதாவது தமிழ்நாட்டுல இருக்க அடையாளம் ஒவ்வொன்றையும் அழிச்சிட்டேன், என்னமோ பண்ணிட்டு போ, அழிச்சிட்டு போ, என்னென்னமோ பண்ணு, கலாச்சாரத்தை அழிக்கிறியா, அதை பண்றியா, இதை பண்றியா, ஓகே எல்லாத்தையும் அழிச்சிட்டே போ. இப்ப கடவுளையும் இப்ப கடவுள் எடுக்கலாம், நம்ம ஒண்ணும் ஆக போறது கிடையாது, நீ எடுத்துட்டு போய் என்னமோ. ஆனா இது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு அடையாள திருட்டு, சாமி திருட்டு, இது மாதிரி ஒவ்வொரு திருடுறது இருக்குல்ல, இது திருடுறது தான் கிட்டத்தட்ட. திருடி இன்னொருத்தனுக்கு தாராவாத்து கொடுக்குறது. இவன் நடுவுல உட்காந்துக்கிட்டு, இவன் இங்க இருந்துகிட்டு இன்னொருத்தங்க தாராவாத்து கொடுக்கலாம். கிட்டத்தட்ட வேற வேலை செய்யறான் உட்காந்துக்கிட்டு, சாமிங்கிற பேர்ல, படங்கிற பேர்ல வேற வேலை எல்லாம் செய்யறாங்க, வெறுப்ப கிளப்புறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க ராமரை வச்சு மில்க் பண்ணிட்டாங்க, ஹனுமனை வச்சு மில்க் பண்ணிட்டாங்க. இப்ப புதுசா ஏதாவது பண்ணணும்ல ப்ரோ, அதனாலதான் இது இந்த கான்செப்ட். எனக்கு நார்த்ல முருகர் அவ்வளவு பாப்புலரானு எனக்கு தெரியல. அப்படி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஆமா ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். முருகர் வந்து நீங்க வந்து நார்த் சைட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான் சொல்லுவாங்க, அதுவும் பிள்ளையாருன்னு தான் சொல்லுவாங்க. தவிர முருகரை வந்து நார்த் சைட்லாம் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம அண்ணா, அவங்க முருகர்ன்ற வார்த்தையும் வரமாட்டேங்குது அவங்க வாயில இருந்து. எல்லாமே எனக்கு சிரிப்பா, கார்த்திகேயா, வேற என்னமோ பேர் சொன்னாங்களே, சுப்பிரமணியடுவா, என்னென்னமோ சொன்னாங்க. என்னவோ போங்க. நீங்க வந்து சவுத் சைடு தான் ப்ரோ அவங்களுக்கு தெரியும். நீங்க நார்த் சைட் எல்லாம் போட்டீங்கன்னா சிவபெருமான் வந்து யாரும் ஒரே ஒரு பையனா பிள்ளையாருன்னு தான் சொல்லி கும்பிடுவாங்க. விநாயகர் சைட்லாம் அங்க
அதனாலதான் நல்லா ஆனா இதான் உண்மை, இதான் உண்மை. ஏன்னா இதான் உண்மையும். நார்த்ல உள்ளவங்க ஃபுல்லா விநாயகர் மட்டும் தான் ஒரே புள்ள நினைச்சிட்டு, அதாவது நினைச்சிட்டு இல்ல, அவங்க அது அவங்களோட இதே உண்மைன்னு அவங்க அப்படிதான் நம்புறாங்க. முருகரை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. நம்மளும் வந்து இவர் புள்ள சொத்து எழுதி கொடுங்க, நாங்க வந்து இவர் தான் புள்ள சிவன சொத்து எங்களுக்கு பங்கு கொடுங்க, நாங்களும் கேட்கல. நாங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது வேல்பாரின்னு சொன்னேன். எதுக்காக சொன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் இதை பத்தி பேசிருக்கோமே வேல்பாரி சொன்னேன். ஆக்சுவலி சங்க இலக்கியத்துல நிறைய இலக்கியத்துல நம்ம இருக்கு. அவங்க மணிமேகலை வச்சுக்கிறாங்க, சங்க இலக்கியத்திலே இருக்கு, குறிஞ்சி நிலத்துல இருக்கு. குறிஞ்சி நிலத்துல நான் குறிஞ்சி நில தலைவெல்லாம் சொல்லிட்டேன். பட் டக்குன்னு ஒரு புரிதலுக்காக வேகமா சொல்லணுமே இருக்கா வேல்பாரி சொன்னேன் தவிர வேல்பாரிக்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்கல. நான் இங்க வந்து குறிஞ்சி நில தலைவன், சங்க இலக்கியங்கள், தமிழ் பாடல்கள், மதுரையில சங்க இலக்கியத்தில் ஏகப்பட்ட பாடல்கள்ல எல்லாத்துலயும் முருகர் இருக்கிறார், அதுவும் பழங்காலம் தொட்டு. ஆனா இவங்க வந்து டோட்டலா ஐயங்கிற அளவுக்கு நம்ம வெறுப்பேத்துறாங்க. இப்ப இன்னும் 4 வார்த்தை சேர்த்து பேச கெட்ட வார்த்தை பேசிட்டு ஆரம்பிச்சுட்டு சாபம் போய் பன்மமா மாறிடும். யாருமே கேட்க மாட்டாங்களா ப்ரோ சினிமா சைட்ல? இல்ல நாளைக்கு தலைவன் தமிழ் சீமான் வருவார் பாருங்க, அடிச்சு அண்ணன் பேசுவாரு. நான் உண்மையா ஃபுல் சப்போர்ட் டு சீமான்ட்டு போயிருவேன். ஐயோ சப்போர்ட் பண்ணி என்ன வேணும், நீ போராட்டம் பண்ணாலும் சரி, வாட்டால் நாகராஜா மாறினாலும் சரி, நீ என்ன வேணா பண்ணு, இந்த படத்தை தடுத்து நிப்பாட்டுருவேன். சும்மா வெறியேற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. எனக்கு சமீப காலமா எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாடி முருகர் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். தமிழ்ல பெரும்பாலும் நாட்டிலேயே முருகர் ரொம்ப பிடிக்கும். அதாவது பிடித்த கடவுள்கள்ல ஒரு கடவுள். ஏன்னா மற்றவங்க எல்லாம் கடவுளா பார்ப்போம், முருகனை மட்டும் தான். முருகனை வந்து நீங்க கடவுள் எப்படி சொல்றது, கடவுள் தரிசனமா பார்க்காம, ஐயோ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது தூரத்துல வச்சு பார்க்கறது கடவுள் வேற மாதிரி சொல்லுவோம். ஆனா கடவுளை சக மனுஷனா வந்து உருவாக்குனது தமிழ்ல மட்டும்தான் முருகர் தான். முருகர் வந்து நம்மள பிறந்து நம்மள வளர்ந்து நம்மள வாழ்ந்த ஒரு நபரா தான் குறிச்சிருப்போம் எல்லா இலக்கியங்களையுமே. நீங்க ஒவ்வொரு கடவுளும் தோன்றினாருன்னு இருக்கும், ஆனா தோன்றினார் இல்லாம என்னங்க ஆதி தமிழன் சொல்லுவாங்க. ஆமா, அதாவது முதல் தமிழன் நம்ம தான், முருகர் தான் அப்படின்னு தமிழ், அதாவது தமிழ் முருகனோட வாரிசுகள் தான் நாம அப்படிங்கிற மாதிரி ஆதி தமிழன் அப்படின்னு. இப்ப பில்லால வந்து பாவிஜய் பாட்டு எழுதியிருப்பாரு. இப்படி அது சங்க இலக்கியங்களே எழுதிருக்காங்க. நம்ம பில்லா சொல்ல யாரும் கடிச்சு விடுவாங்க, உனக்கு பில்லாலாம் தோணுது அதனாலதான் சொல்லாம இருந்தேன். அப்படி வந்து நம்ம வந்து ஆதிதாளம் தொட்டு நம்ம சக தமிழனா சக மனுஷனா நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் நண்பனா பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி. மற்ற கடவுளா தூரத்துல இருந்து பார்ப்போம், நண்பனா பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரியும் அப்படி இருக்க கடவுள். நீ அந்த கடவுள் டோட்டலா வந்து அது கேட்க ஹிந்தியில வந்து நமஸ்காரத்துல வந்து ஸ்லோகன் போடுறது, தமிழே அங்க உள்ள இல்லாம பண்றது, அது வேலு அடையாளம். முருகரோட அடையாளம் என்ன வேலு. இவங்க எதுக்கு அதை வந்து வேலை தெரிச்சொல்ல மாத்தி அப்படியே உள்ள இதை நடுவில் வச்சிருவாங்க. அது என்ன பேரு, உடுக்கே வேற நடுவில் சொருவாங்க போல இருக்கு. சொருவி சிவனை வச்சு டான்ஸ் ஆட விட்டுருவாங்க போல இருக்கு. நடுவில் டிஎன்ஏ எல்லாம் வேற போட்டிருக்காங்க. டிஎன்ஏவா அடப்பாவீங்களா? நடுவில் அந்த டிஎன்ஏ சிம்பிள் எப்படின்னா சிவனோட பையன் அப்படின்றத வந்து சொல்லாம டிஎன்ஏ போட்டு உள்ள வேல் இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நம்ம முருகரோட வேல் இருக்குல்ல, அந்த டிசைன் உள்ள கொண்டு வரணும்னா அது அப்படியே டிஎன்ஏவா மாத்திட்டானுங்க. அதான் சொல்லுவாங்க அந்த உள்ள வேல் இருக்கு. எல்லாமே ஓகேங்க. அந்த பானி நார்த்து தான் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. டேய் என்னடா உங்களுக்கு ஒண்ணு, எனக்கு எல்லாமே, எனக்கு ஜூனியர் என்டிஆருங்கிறப்ப லேசா இருந்துச்சுங்க. அது குடிச்சு நடிக்கிறதா இல்லைன்னா சொல்ல வரல. ஜூனியர் என்டிஆர் நான் எத்தனையோ படங்கள் உங்களுக்கு பாராட்டிருக்கேன், நம்ம ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். புதுசா நேற்று வந்து வன்மத்தை கேட்கல இந்த ஜூனியர் என்டிஆர் மேல. ஏன்னா நமக்கு அவருடைய எல்லா படம் ஜூனியர் என்டிஆர் அல்லு அர்ஜுன் படம் தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். ரவிதேஜ் எல்லாம் பிடிக்கும். தெலுங்குல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஹீரோக்கள் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு 2-3 ஹீரோக்கள் மட்டும் எனக்கு பிடிக்காது. மற்றபடி பெரும்பாலான ஹீரோக்கள் தெலுங்கு எல்லாத்தையுமே பிடிக்கும் எனக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் ஜூனியர் என்டிஆர் மேலே கோவத்தை காட்டணும். நேற்று முருகர்னு சொன்னோடனே கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த டோட்டலா எல்லாமே, ஒரு சைடு ஜூனியர் என்டிஆர், ஒரு சைடு வேலுக்கு பதிலா சூலாயுதம், ஒரு சைடு வந்து பானின் நார்த்து, அப்புறமேட்டு இன்னும் கடைசி சவுத் என்னமோ போட்டு முடிச்சா, என்னமோ இங்க நம்ம கொஞ்சமா நான் என்ன கொடுமையா இருக்கு. இப்ப எப்படின்னா இந்த டிஎன்ஏ படத்துல பெத்த பிள்ளைய உரிமை கொண்டாடுறதுக்கு அந்த அம்மா துடிப்பாங்கல்ல, நிமிஷா விஜயனா அவங்க பேரு, அவங்க துடிப்பாங்களே என் பிள்ளையா அதுன்னு. நிமிஷா சஜயனா என்னமோ தெரியல அவங்க பேரு. அந்த மாதிரி நம்ம பிள்ளைய நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு உரிமை கொண்டாடுறதுக்கு நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம கடவுளை வந்து நம்ம பண்றதுக்கு இனிமேல் போராடணும் போல இருக்கு. டேய் நீங்க ஏற்கனவே நாங்க ஏகப்பட்ட பிரச்சனை கேட்டா மேகதாத்துல கரணம் தண்ணிக்காக அங்க போராட வேண்டியது இருக்கு. இங்க உங்கள்ட்ட இருந்து அருணாச்சல சேரரை காப்பாற்ற வேண்டியது, அண்ணாமலைங்கிற ஒரிஜினல் பேர்ல இருந்து நீ அருணாச்சல சேரர்னு மாத்திட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா. அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப வேற புதுசா நீங்க வேற சேர்ந்துக்கிறீங்களாடா இங்கன்னு. இல்ல ப்ரோ, அங்க இருக்கிற டைரக்டர்ஸுமே என்ன ஐடியாவே இல்லையான்னு நினைக்கிறேன் ப்ரோ. எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு ஒரு இருக்குங்க. இல்ல ஐடியால இருக்கு, இல்ல அந்த ஐடியால இருக்கு. சாமியை வச்சு பணமாக்க தான் பாக்குறேன். ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு தமிழ் மேல பயங்கர காண்டு இருக்கு.
அப்படியே அதான் மலையாள உண்மை. தலைவர் வந்து பாண்டி பாண்டி மாயில இவங்க சாம்பாரும்பாங்க. எல்லா படத்தையும் வச்சிருவாங்க, ஏதோ ஒரு வகையில வச்சிருவாங்க. இப்ப நம்ம இருக்கான அடியாட்கள் ரோல்ல எவனா ஒருத்தன் மோசமான கொலைபாக்காரன் ஆந்திரால தூக்கிட்டு வருவோம், ஒரு வில்லங்கமான ஒரு கேரக்டர் அப்படின்னா கேரளால இருந்து கொண்டு வரணும், நம்ம ஆளுங்க ஏதாவது ஒண்ணு வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதனால போட்டிக்கு போட்டி பண்றதுதான். ஆனா இது எப்படின்னா முழுக்க முழுக்க டோட்டலா, அதாவது நான் இப்ப இதாண்டா நேரம்னு சொல்லி இறக்குற மாதிரி, இது பேட்ட பாயிர நேரம் மாதிரி வன்மத்தை இறக்குற நேரம்னு சொல்லி இறக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும், நடக்கும் எப்பவுமே. அடுத்த உழைப்பு திருடணும், அடுத்த அடையாளத்தை திருடணும், நடக்கணும், எல்லாமே நடக்கும், நடக்கட்டும். எனக்கு என்ன தெரியுமாண்ணே, நான் முருகர் பட்டை போட்டிருப்பாரான்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சுண்ணே. நீ என்னத்தை எதையாவது கூட்டு வந்து நாமத்தை போட்டு முருகர் இவர்தான்டா முருகர் அப்படின்றா சொல்லாம வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்களோ பாப்போம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, திருத்தணி தான் வந்திருந்தாங்க. ஆந்திராவில் இருக்கவங்களாம் பக்கத்துல, திருத்தணி பக்கத்துல இருந்தாங்க. திருத்தணி கோயில் தான் நிறைய விசிட் பண்ணுவாங்க. அந்த வேற பொலிட்டீஷியன்லாம் அங்க வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பவன் கல்யாணம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற முருகர் கோயிலுக்கு எல்லாருமே அவர் தான் வர ஆரம்பிச்சாரு. அவர் வர ஆரம்பிச்சதை பார்த்து எல்லா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டரோட பையன், அதுக்கப்புறம் தெலுங்கானா சீஃப், அது போல நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க முருகர் கோயிலுக்கு. இங்க ஃபர்ஸ்ட் திருத்தணிக்கு வர்றது, அப்புறம் பழனிக்கு வர்றது, திருவண்ணாமலைக்கு வருதுன்னு இது போல தோணுனா, ஒருவேளை அந்த பாலிடிக்ஸ்க்காக மறுபடியும் பண்றாங்களா என்னன்னு தெரியல. முருகர் கடவுள் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. திருவிக்ரமோட ரொம்ப க்ளோஸ் வேற பவன் கல்யாணம் வேற. திருவிக்ரம் தாங்க எல்லாமே பவன் கல்யாணுக்கு. அதாங்க அவரு தாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா முருகர் கோயிலுக்கும் வந்து ஒரு வகையில சந்தோஷம் பவன் கல்யாணம் வர ஆரம்பிச்சாரு. இல்ல, அதான் ஒரு வகையில ஒரு சந்தோஷம் என்னன்னா, கொஞ்சம் மார்க்கெட் சரிஞ்சு சரக்கு தீர்ந்து போய் இருக்கிற காலகட்டத்துல திருவிக்கிற அந்த படத்தை எடுக்கிறாங்க, ஒரு ஆறுதல். அவர் பீக் டைம்ல எடுத்திருந்தாரு, நாங்க வேற லெவலில் கொண்டு போயிருப்பார் படத்தை, பயங்கரமா இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு கையில சரக்கு தீர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம என்ன ஏங்க, அவர் 2 படம் ஓடல, அதுக்கப்புறம் உப்பு சமைச்சு ஓட்டுறது இருக்கு, அது வேற ஓட்டிட்டு திரியிறாரு என்ன. அதுக்கு மேல ஒரு படம் தான் ஓடல ப்ரோ. அதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் வச்சு போடுறது படம் மெகா பிளாக் தானே. ஏன் அலா வைகுண்டபுரம்ல பிளாக் பஸ்டர். அதுக்கு முன்னாடி வந்து ஜூனியர் வச்சு படம் எடுத்த படம் ஃபிளாப் தான். அது பவன் கல்யாணம் வச்சு எடுத்த படமும் ஃபிளாப் தான். அது ஃபிளாப்புங்க. ஜூனியர் வச்சு சமயத்தா ஃபிளாப் தான். ஆவரேஜ் எல்லாம் கிடையாது, ஃபிளாப் தான். அது நம்ம பார்த்து வேணா இப்ப ஹிட் ஆகிட்டு பயங்கரமா ஐயோ சூப்பரான ஃபைட் சீன் சொல்லலாம். சுமாரான பிளாப்புக்கு ஓப்பனிங் இருந்தா வித்தியாசம் கிடையாது. ஆலா வைகுண்டபுரம்ல தான் கம்பேக் கொடுத்த படம், அரவிந்த் சமேதா பிளாப் படம், அங்கேயாத வச்சு பிளாப் படம். நடுவுல வந்து அத்தன்டிக் எடுத்துட்டு தான் பயங்கர பிளாக் பஸ்ட். அதுக்கப்புறம் சத்யமூர்த்தி சூப்பர் ஹிட். அப்புறம் இன்னொன்னு பண்ணாங்க, ஒரு படம் சமந்தா வச்சு எடுத்தாரு, ஒரு படமா, அது ஓரளவுக்கு நல்லா போச்சு, நல்லா ஹிட். ஆனா அங்கேயாத வச்சு பிளாப், அரவிந்த் சமேதா பிளாப், அங்கேயாவது வச்சுல டிசாஸ்டர் மாதிரி தான். அப்புறம் திரும்ப ஆலா வைகுண்டபுரம்ல டப்புன்னு ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்தாரு, அது வேற லெவல்ல கம்பேக் கொடுத்தாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து கான்செப்ட் எடுத்தது, அந்த மெயின் பிளாட் பொன்னியின் செல்வனோட கான்செப்ட். இதுவும் ஒத்திக்கும் எடுத்து இதுல கண்டிப்பா ஒத்திக்குங்க, பயங்கரம். நான் சொல்றேன், தாராளமா சொல்றேன். நடுவில் இப்ப AK-47 ஒரு படம் எடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த படம் வந்து ஒரு அதான் AK-47 இந்த வருஷம் பிளாப் ஆகி, அது பிளாப் ஆகி அதுக்கப்புறம் தொடர்ச்சி கண்டினியூஸா இப்ப நம்ம கொந்தளிக்கிறோம் படம், அதெல்லாம் ஓகே. இது வந்து மூமெண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க, அதோட தொடர்ச்சி தான் இது. இதெல்லாம் இங்க இருந்து அப்படியே சும்மா உட்கார்ந்து தமிழ்நாட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணணும். நாளைக்கு முடியாது, யாராவது பண்ணுவாங்க, சீமான் பண்ணுவா. சீமான் பண்ணாருன்னா இந்த வாட்டி ஃபுல் சப்போர்ட்டியா அப்படின்னு நினைக்கிற வேண்டியது. என்ன வேணாம், யாரா இருந்தாலும் கூட நிக்கிறதா நம்மளோட வந்து தமிழன்னா நம்மளோட கடமை. இல்லாட்டிலாம் வந்து பாரி ஒரு வீடியோ ஜாலியா இருக்கும். இல்ல நடுவுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தேவையில்ல, நடுவுல சம்பந்தப்பட்டு மாட்டிக்கிற மாதிரி. மத்தபடி இல்ல அனிருத்தெல்லாம் போட்டு அடிக்கலாம், தப்பு கிடையாது. அவர்லாம் அடிச்சா சந்தோஷப்பட்டு போலாம், ஒரு அடி வாங்க அப்புறமேட்டு திருப்பி நம்ம கொஞ்சிக்கலாம் அப்படின்னு. வேற யார சொல்றீங்க? சொல்றேன். சரி, நீங்க 48 பூஜை என்ன ஹோம்பாலையெல்லாம் சொப்பனத்திலும் கண்டதில்ல சாரேன்னு இருக்காங்க எல்லாரும், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம். மறுபடியும் ஒரு கமர்ஷியல் படமா? அதுதான் ஞானவேலு ஹோம்பாலைன்றதே காம்பினேஷனே ஒரு மாதிரி கலரலா இருக்கேன். என்ன படம்? 5 ரூபா டாக்டர் தானா? இவரு இன்ஸ்பிளாகி ஹிஸ்டாரிக்கல் டிராமான்னு போடுறாரு. பீரியட் டிராமானா ஓகே புரியுது, 80s 90s. ஹிஸ்டாரிக்கல் டிராமானா என்னன்னு புரியல நமக்கு, தெரியல என்னன்னு பாப்போம்.
தெரியல ஏதோ ஒண்ணு பொறுமை. ஆனா சூர்யா வந்து படம் ரொம்ப நல்ல எடுக்கிறது ட்ராக்ல போறாரு, பயங்கரமா நல்ல ட்ராக்ல போறாரு. அது உண்மை. ஆஃபீட் படம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம், அதனால கமர்ஷியல் இறங்கிடுவாங்கன்றது தோணுது எனக்கு. இல்ல அனிருத் எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்து அப்புறமேட்டு அவங்க பேர் கையாடு அண்ணா லோகர்லாம் சாய போட்டிருக்கிறத பயங்கர் எனக்கு கமர்ஷியல் லுட்ல தான் இருக்கும் போலது. சாரி சாய் அபியங்கர். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வரல நீங்க. அதுல இருந்து வெளியே வரல. வெரி வெரி சார் வெரி. அப்படியே இந்த ஏதோ ஒரு படத்துல இது சொல்லுவான், பெப்சி விஜயனா ஏதோ சொல்லுவாரு, பெப்சி விஜயனா நினைக்கிறேன், வெறி ஆகுது சார், அப்படியே வெறி ஆகுது அப்படின்னு. அல்லு அர்ஜுன் வச்சுதானே பண்ற மாதிரி இருந்தாங்க ஒரு முருகர் படம். இதேதான் ஃபர்ஸ்ட் ஜூனியர் என்டிஆர் தான் அந்த படம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டோட்டலா அல்லு அர்ஜுன் மூவ் ஆகி ஒரு வருஷமா அல்லு அர்ஜுன் தான் போயிட்டு இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் லோகேஷ் கனாஜி படத்துல ஃபுல்லா இறங்கிட்டாரு. இப்ப அக்கி படம் ரொம்ப டிலே ஆகுது எனக்கு. பேர் பண்ணாலுமே கொஞ்சம் இதுதான். ஆனா பான் இன் நார்த் இந்தியான்னு போட்ட இல்லங்க, ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா, ஜூனியர் என்டிஆருக்கு சீரியஸ் சொல்றேன், தெலுங்குல உள்ள ஹீரோக்கள்ல சில பேருக்கு அறிவு ஜாஸ்தி. அது ஜூனியர் என்டிஆருக்கு நல்ல அறிவு. நீங்க பயங்கரமா சக மாநிலங்கள்ல என்ன நடக்குது, அதே மாதிரி எல்லா லாங்குவேஜும் ஃப்ளூயண்டா பேசுறது, ஜென்ரல் நாலேஜ். உண்மையாக சொல்ல கம்பேரிட்டிவ் சொன்னா ராம் சரண் ஒண்ணுமே தெரியாது, உலகத்துல இருக்க என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியாது ராம் சரண். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயம் ரவி மாதிரியான வளர்ந்த ஆள் தான். ஆனா ஜூனியர் என்டிஆருக்கு எல்லாமே தெரியும். ஜூனியர் என்டிஆர் டோட்டல் நீங்க அந்த ஆர்ஆர்ஆர் பேட்டிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அந்த இன்டர்வியூ எல்லாமே டோட்டலா மேனேஜ் பண்றது பூராமே என்டிஆர் தான் மேனேஜ் பண்ணுவோம். அப்படி ராம் சரண் ஆனா ஜூனியர் என்டிஆர் சென்னை வரவே இல்லை bro. ஆனா தமிழ் ஓரளவு பேசுவார், எல்லாமே பேசுவார். எல்லா லாங்குவேஜ்லயும் இன்னொன்னு என்னன்னா எல்லாத்துலயும் நாலேஜ் இருக்கு ஜூனியர் என்டிஆர். ஆனா அப்படி இருந்த ஒரு ஆள் ஏன் இப்படி போய் தேவையில்ல இந்த மாதிரி ஒரு கேப்சன் எல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தெரியல. உண்மையா வெறி ஆகுது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கலாம் பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கல இல்ல, அதுக்கு முன்னாடியே போட்டு முட்டுக்கட்டை போட வைப்போம். எனக்கு இன்னும் வெறி இருக்கு, சரி வன்மமாகாம, ஏன்னா வன்மத்தை இறக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் அப்படித்தான் இறக்கிருக்கேன். கேட்கலாமா? டெய்லி நீங்க ஒரு வாட்டி அரசன் ஒரு வாட்டி வலைப்பத்தி சொன்னாதான் உங்களுக்கு திருப்தி ஆகும். சொல்லிருங்க பரவாயில்ல. சிபி வந்துட்டு விக்ரம் கதை சொல்ல போறாராமே, ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? உண்மையா? இல்ல தெரியல, நான் அப்படி நியூஸே கேள்விப்படல. அப்படியா? விசாரிச்சு பார்ப்போம். பரணி கோவஸ்ட் கொடுத்துட்டு சுகுமார் ப்ரோ வரமாட்டாரு, ஸ்பீக்கர் கேட்கிறாரு. அதனால என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அது இது பண்ணுவாங்க. 10 பேர் இருக்கு, பண்ண வர முடியாது. 10 பேர் இருக்கனால வர முடியாது இல்ல, அவர் கோவஸ்ட்டுக்கு தான் வரணும் அவர் வேகமா. சுகுமார் ப்ரோ 10 பேர் ஆல்ரெடி இருக்கனால வந்துட்டாரு மேல. இல்ல இல்ல அவர் வந்தாலும் வேலை முடிச்சு வந்துட்டாரு. யார் கேட்டாலும் தியாகி மாதிரி முதல்ல நான் போட்டோமா, நான் உங்களை அரும்பாடாவே தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க. இல்லங்க மணி ஆயிடுச்சுங்க, எப்படியும் நான் இப்ப கிளம்புவேன், அதனால சரி ஓகேங்க. ஏங்க மெயின் டாபிக் பேசலாம் பார்த்தா என்ன டாபிக்னு சொல்லுங்க, நான் வந்துருவோம். அது நாளைக்கு பேச கூடாது, இன்னைக்கு வெறியா இருக்கும்போது அது பேச சரிப்பட்டு வராது. வந்து விஷால் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. நீங்களா கேட்டீங்க நேத்து இந்த லிங்கம் மியூசிக் டேரக்டர் பத்தி கேட்டிருந்தீங்களா? அவர் நம்ம திருச்சியால் தான், என் ஃப்ரெண்டு தான் அவர் பேரு டோனி பிரிட்டோ. ஜே பேபி ஏற்கனவே ஒரு படம், ஆமா ஜே பேபி அவர் பண்ணிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷ் நாராயணுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அப்படியா? நானுமே அவரோட அவர் வீட்டுல தான் இருப்போம் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல. சந்தோஷ்க்கு போட்டிருந்தாங்க, பாட்டு பாடிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வாய்ஸ் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நல்ல மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்கானுங்க ப்ரோ, சொல்லிடுங்க வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்காரு. ஆமா 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 அதெல்லாம் ஒரு காலம். அவர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், இன்னும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஜேபிபி பண்ணாரு, ஜேபிபி நல்லா இருக்கும், நல்லா தான் போட்டிருந்தாரு. சூப்பர் சூப்பர். இந்த சீரீஸ்ல அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்தது. சூப்பர் சூப்பர். ஆமா ஏதோ ரியல் ஸ்டோரியாமே, ஏதோ புக்குன்னு போட்டிருந்தாங்க, லிங்கம் ஏதோ பேஸ்ட் ஆன் புக்குன்னு. அத பத்தி ஒன்னொன்னு என்னன்னா, பாண்டியராஜ் பிரசாந்த் பாண்டியராஜ் இருக்காருல்ல, அவர் ஷார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வந்து இப்ராஹிம் பார்க்ல ஒன்னாதான் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நைட்டு போனீங்கன்னா எடிட்டிங் அங்க ஒர்க் போயிட்டு இருக்கோம் வீட்லயே. நாங்களாம் ஒரு நல்ல லெவல்ல இருக்காங்க, சந்தோஷம். சூப்பர் சூப்பர். நீங்க கேட்டீங்களா, அதனால சொல்லணும். சூப்பர் சூப்பர் தலைவா, நன்றி நன்றி. பிரகாஷ் அண்ணா, இது கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆக போகுது, விஷ்ணு விஷால கூட்டு வாங்கண்ணே ஒரு நாள். விஷ்ணு விஷாலையா? ஆமா நான் பேசுவானே, முயற்சி பண்ணி பாருங்க. இந்த கேட்போம், நம்ம கேட்போம், வராங்க தெரியல, கேட்போம். ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோ நிறைய அப்புறம் கூட்டு நல்லா இருக்கும். இல்ல ஐயா 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 அது வேணாம், அவங்க கூட்டு வரணும் பண்ணக்கூடாது. இல்ல நீங்களே பிரகாஷ் நீங்களே ஏகப்பட்ட கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட சொல்லிட்டீங்க, இந்த சந்தானம் சொல்ற மாதிரி எதுக்கு நமக்கு இந்த கெட்டதாவே நடக்குதுன்னா, இந்த மூக்கு கீழே ஒண்ணு இருக்கேன், அதை 3 நாள் எல்லாம் சரியாகுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா அந்த படம் ஓடலன்னு மட்டும் அவர் பயங்கரமா அடிப்பாங்க மட்டும் கன்ஃபார்ம்.
இது இது பார்த்தா படம் ஹிட் ஒருவேளை கட்டா குத்தி ஓடலன்னா அடிப்பாங்க. சுகுமார் ப்ரோ மேல வாங்க சுகுமார். விஷால் ப்ரோ ஓடுச்சுன்னா பாருங்க, இப்ப பிரச்சனை இல்ல, okay பண்ணுங்க பாருங்க. ஓடலன்னா இப்ப அடிக்கிறதுக்கு ஒரு பாருங்க. கூட்டம் காத்துன்னு இருக்கு. பண்ணிட்டேன். ஏன் கோகோஸ்ட் ஓகே பண்ணா ஈஸியா வேலை வரலாமே, ஏன் நீங்க வரமாட்டீங்க சுகுமார் ப்ரோ? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பிரகாஷ் ப்ரோ ஒரு மாதிரி இன்னைக்கு காண்டா இருக்கு. ஆமா இன்னைக்கு வந்துட்டு அண்ணன் விட்டா எல்லாரும் கடிச்சிருவாரு காட்ட மாட்டேன் ப்ரோ. ஆனா மேல வர ட்ரை பண்றேன். நான் என்ன நான் இது ஒரு பிரச்சனை என்னன்னா, கோகோஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா ஸ்பீக்கர் கொடுக்க ஓகே பண்ண முடியாது. ஏன்னா கோகோஸ்ட் ஆல்ரெடி நீங்க வந்து எங்க அக்செப்ட் பண்றதுன்னு தெரியலையே. அது காட்டல இந்த புது அப்டேட்ல. வீக்கெண்ட் தான் பார்ட்டி இருக்கா? புது அப்டேட்ல காட்டல. புரியுது சுகுமார் ப்ரோ. எனக்கு காட்டவே இல்லை பாருங்க, எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. நான் ஒரு தடவை கொடுத்தேன், அவரு ஒரு தடவை கொடுத்தாரு. அதுதான் எங்க போய் அக்செப்ட் பண்றது? கீழேயே காமிக்கிற காமிக்கிற இடத்துல தான் காமிக்க வர மாட்டேங்குது. அங்க சுகுமார் என்ன கேக்குதா? 443 லெசன் காட்டு. சுகுமார் ப்ரோ விஷால் உங்கள்ட்ட எதை கேக்குறாரு? சொல்லு விஷால். விஷால் பேசுறது கேக்குதா? கேக்குதாண்ணா? சொல்லுப்பா. இந்த வீக்கெண்ட் தான் பார்ட்டி உண்டானா? எதுக்குப்பா? என்ன உங்க நண்பர் ஒரு பொறுப்புல சேர்ந்திருக்காரு, என்ன போங்க. ஓ அது சொல்ல வரியா? அது அது இருக்குப்பா, தெரியல என்னைக்குன்னு தெரியல, ஆனா இருக்கும்பா. சூப்பர் இருக்கும். அது என்னைக்குன்னு தெரியல, அவர் எப்பவுமே சிறப்பா கவனிச்சிருவாரு. இந்த கொடைக்கானல் சைடு வந்தீங்கன்னா ஒரு போனை போடுறது அது அப்பப்ப இருக்கும்பா. அவர் எப்பவுமே வந்துட்டு தனி இதுக்குன்னு இல்ல, அப்பப்ப கவனிக்கிறது தான். நம்மளுக்கு அப்பப்ப நம்மளுக்கு தோணுச்சுன்னா பார்ட்டி தான். சரி சரி ஓகே. சரி இத சொல்ல வந்தேன். முருகரை பத்தி கொஞ்சம் பேசுங்க 2 வார்த்தை. சரி அது அது வேண்டாம்ப்பா, நான் எதுவும் பேச விரும்பல. அத அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா இல்ல யாரு கொடுத்து பண்ணாங்க, அது அவங்களே பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது தப்பு, அது அப்படி போட்டுருக்க கூடாது. அது எப்படி சொல்றது, இதுக்கு இங்கிருந்து யார் வாய்ஸ் அவுட் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம அதுவும் நோட் பண்ணலாம். நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? இது வந்து தெரியல, யாரோ ஒரு பர்பஸா கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. அது அவங்க அவங்க கொஞ்சம் டைம் கொடுப்போமே, இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கு அவங்களே அப்பாலஜிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு சில பேர் இல்ல சுகுமார், எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லப்பா. சில பேரு ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கு இதோட இம்பாக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப மேபி சில டைம் இம்பாக்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தானே நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அவங்க எல்லாம் தூக்கி ஃபயர் விட்டு தானே அவங்க புரியுதுப்பா. அது ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுல நெகட்டிவ் இம்பாக்ட் தான். அது படமே அதோட இதுவே அவரோட இதுவே தமிழ்நாடு தான்ப்பா. தமிழ் கடவுள் அதுதான்ப்பா மேட்ரு. இப்ப நீ அதை தமிழ் கடவுளை எடுத்துட்டு நீ வந்து தமிழ்ன்ற ஒரு அந்த இது ஆக்சுவலா வந்து அது என்னன்னு தெரியல. இப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கிறாங்களோ, நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. நம்ம அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நோ மோர் தமிழ் ஒரு நேஷனல் காட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். நேஷனல் கார்டை கூட எடுத்துட்டோம். ஆனா முதல்ல அவரோட பூர்வீகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பார்க்கணும்ல. இப்போ அதெல்லாம் இது பண்றதை விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் மென்ஷன் பண்றாங்களே, அதை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி போடுறது தப்பு இல்ல. இல்ல விஷால் ப்ரோ, நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா செட்பேக். அவங்க வந்து சுகுமார் சொன்ன மாதிரி கூட நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி கூட பொலிட்டிக்கலா நிறைய பேர் வந்து அகைன்ஸ்டா பேசினாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பண்ணாமலாம் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நல்லதுன்றேன். பாருங்க அந்த படத்துல முருகர்ன்ற வார்த்தை கூட வராதுன்ற நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, நேத்துல இருந்து பிரகாஷ் ப்ரோ அதுக்கு ஃபயர் விட்டு இருந்தாரு. எனக்கு வந்து இது வரப்போகுது, இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு பிரகாஷ் ப்ரோ குஷி ஆயிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். இது வரும்போது வந்து அவர் ரொம்ப குஷி, அவர் தான் ரொம்ப குஷி ஆவாருன்னு நான் ஆர்வமா எதிர்பார்த்தேன். ஆனா கேப்ஷன் பார்த்தவொடனே நான் பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா வேண்டாம், ஆல்ரெடி வந்து பிரகாஷ் ப்ரோ இந்த மாதிரி டைம்ல நான் நிறைய டைம் இந்த மாதிரி இருக்கும்போது நான் வெறுப்பேற்றுவேன் ஃபோன் பண்ணி. என்ன பிரகாஷ் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாத மாதிரியே கேட்பேன். அவரும் ஏங்க சும்மா இருங்க, நீங்க சும்மா நானே ஆல்ரெடி இதுல இருக்கேன், நீங்க அப்புறமா பேசுங்க அப்படின்னுடுவாரு. சரி நீங்க அதனால அதை பத்தி பேச வேண்டாம். அவரு வந்து இன்னைக்கு பையனோட பர்த்டே வேற, இன்னைக்கு அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்தான் அண்ணெல்லாம் இது கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணணும் பல்தான் என்ன கேட்டா.
கண்டிப்பா பண்ணணும்பா, டெஃபினட்டா பண்ணணும். ஆமா ஏன்னா டெஃபினட்டா அண்ணா வந்து இதை பத்தி பேசணும். இது இது டெஃபினட்டா வந்துட்டு வந்து ஏன்னா இப்ப அண்ணா இது வேற வந்து இருக்காரு உள்ள. இது வந்து இது இது வந்து ஆக்சுவலா இது மூவி இதுன்னு தாண்டி ஒரு ஒரு காடோட இது ஐடென்டிட்டி, இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐடென்டிட்டியே வந்துட்டு அது வந்து மாத்தி அது வந்து ஒரு ஹிஸ்டரிய திரும்பி மாத்தி நீ எழுதுற மாதிரி இருக்குல்ல, அது தப்பு இல்ல. ஆமா இல்ல டிஎம்கேல பேச வாய்ப்பு இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு அது அது பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. தெரியலப்பா. ஆனா சீமான் அவங்க கண்டிப்பா பேசிடுவாரு. இல்ல சீமான் கண்டிப்பா பேசுவார்ப்பா, அது தெரியும். தெரியல இது வேற யார் யார் வாய்ஸ் அவுட் பண்றாங்க, நம்ம பண்றாங்களா இல்லையான்றலாம் தாண்டி நம்ம இண்டிவிஜுவலா யோசிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது நமக்கு தப்பா தான் படுது. அது தப்பு தான், அது அப்படி போடக்கூடாது. அந்த எப்படி சொல்றது, சில பேர் நம்ம நம்ம இதுலயே அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அது என்னன்னு கூட படிக்காம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டவங்கலாம் இருக்காங்க நம்மளோட சர்க்கிள்லயே. அவங்க படிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அது அப்படியே கொடுத்தது அப்படியே போட்டாங்களா அப்படின்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க கவனிட்டீங்களா? இங்க பலர் வந்து எதையும் படிக்கிறது இல்லைங்க, என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட்டுருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த கேப்ஷனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை மட்டும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட்டை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த ஏமாற்ற ஸ்மைலி போட்டிருந்தேன். போட்டுட்டு எனக்கு அடுத்த நிமிஷம் போட்டு எனக்கு நிறைய ஒர்க், பர்சனல் ஒர்க், எனக்கு தம்பிக்கு பர்த்டேங்கிறனால என்ன பண்ணிட்டேன், கோயிலுக்கு கூட்டு விளையாட போயிட்டு எல்லா வேலையும் தம்பிக்கு முடிச்சுட்டு தான் பறந்து கூட கேட்டேன் அப்படி பர்த்டேனாங்களாண்ணே, என்னன்னா அண்ணா வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கண்ணா, ஹாப்பி பர்த்டே. நன்றி. அதனால வந்து இன்னைக்கு அந்த பரணி கூட கேட்டா அப்படி என்ன நீங்க என்ன ஒன்று ட்வீட் போடாம இருக்கீங்கன்னு கேட்டாரு. இருக்கட்டும் பாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பொங்குவோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மன ஆறுதல்லாம் அப்புறமேட்டு எரிச்சல் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறான்னு போட்டுன்னா அப்ப 8 மணிக்கு போலதான் கொஞ்சம் ஃப்ரீயான அந்த நேரத்துல நான் அந்த ட்வீட்டை போட்டுட்டு சரி முழுசா இன்னும் கொஞ்சம் எல்லாம் கோவம்லாம் இருக்கு பொறுமையா காட்டி காமிச்சுட்டா விட்டாச்சு. அப்ப நமக்கு இருக்க இந்த போக்கத்தவனுக்கு வேற எது வழி அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் ஒரே வழி ஸ்பேஸ் தான், எங்க போனோம்னாலும் இங்கே தான் பொழைப்போம். ட்வீட்டா கூட சில வார்த்தைகள் போட முடியலங்க, கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, பெருசா நீங்க போட முடியல. சொல்றீங்கல்ல அது எப்படி எப்படி கன்வே ஆகும்ன்றதுலாம் நமக்கு தெரியாது. அது நம்ம வந்து ஆமா நம்ம பாட்டு எதனா ஒண்ணு அது போடும்போது அது வேற மாதிரி கூட கன்வே ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றது, இப்போ நீ ஒரு சிம்பிள் இதுக்கு வந்து ட்வீட் போட்டோம்னா, இப்ப நீ இந்த இஷ்யூக்கு மட்டும் தான் பேசுற, நீ இதுக்கு முன்னாடி இந்த கடவுளை பத்தி பேசினாங்களே அப்ப நீ வாய் திறந்தியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பெல்லாம் பேசினா அது ஏன் இஷ்டம்டா போடா அப்படின்ட்டு போயிடலாம். இங்க வந்து டோட்டலா அடையாள திருட்டு அது கடவுளை திருடுறது, அதாவது கடவுளை திருடுறது இருக்குல்ல, அது நீங்க நடந்தது சிலை திருட்டி அது திருட்டு இது பிரகாஷ் திருட்டுங்கிற ப்ரோ, மாதிரி இது டோட்டலா ஒரு அது அடையாள திருட்டு. நடந்திருக்கு ஆல்ரெடி. இத்தனைக்கு குறிஞ்சி நில தலைவன் பிரகாஷ் ப்ரோ, அப்படின்னு சொல்லி நமக்கான தலைவன். சரி சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி அது வந்து நம்ம பக்கத்து மாநிலத்துல அது நடந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவரை தான் வந்து இது பண்ணி இவரோட இதுதான் ஐடென்டிட்டியை மாத்தி தான் வந்து வேற ஒரு இதுவா வழிபட்டுட்டு இருக்காங்கன்றது சொல்லணும்னு இல்லை, பட் ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க போய் படிச்சு பாருங்க. அண்ணா அதெல்லாம் சொன்னீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தை விடுங்கண்ணா. இல்ல சொல்லல, ஆனா அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் பசங்கள்ட்ட. ஏன்னா எனக்கு இந்த கேள்வி மலையில ஏதுப்பா அவரு, மலையில எப்படிப்பா இவரு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு வரும் ஒரு சில டைம். விட்டுருங்க சீரியஸா வரும்பா. இது இந்த இந்த டவுட்ல எனக்கு வந்திருக்கு. இது சரி ஓகே நம்ம அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே விட்டாச்சு. சரி அது அது வந்து இப்ப இன்னைக்கு நேற்று இல்லை, அது பல பல வருடங்களா நம்ம பிறகத்துக்கு நம்ம முன்னோர்கள் பிறகுக்கு முன்னாடி இருந்தே அது அப்படிதான் இருக்குன்னும் போது சரி விட்டாச்சு. அது வந்து நம்ம இதுக்கு மேல எதுவும் பேச முடியாதுன்னு. பட் ஆனா இந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து அது போடுறாங்கல்ல, அது அதுதான் வந்து ஒரு மாதிரி தப்பா படுது. அது அடுத்த இதுல மாத்திக்கிறாங்களா இல்ல வந்து இதே மாத்தி மாத்தி ஆனா விஷால் நீ சொன்ன மாதிரி இதுவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது அப்படியே அழுத்தமாவே போட்டிருக்காங்களே. இல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதான் போட்டிருக்காரு, கடுப்புனா அது. வார்த்தையை தாண்டி இல்ல எப்படி போட்டதை நம்ம பத்து வார்த்தையை தாண்டி அழுத்தமா போட்டதுதான். நீ பாரு எவ்வளவோ கேப்ஷன் இருக்குப்பா, எவ்வளவோ கேப்ஷன் இருக்கு. அதாவது பல கேப்ஷன் இருக்கு. நீ இதுல எடுத்தீங்க அது உங்க மாநிலத்துக்கு அப்படின்னு நீங்க எடுத்து போட்டிருந்தீங்க கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி அது அது ஏதோ அவங்களோட இது. எப்பவுமே ஒருத்தரும் வந்து இது வந்து இது எந்த இது வந்து எனக்கும் இல்ல உனக்கு இல்ல இது அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்தி. இது வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு வந்து பேசுற ஒரு இது மாதிரி கிளியரா தெரியுதுல. எனக்கு வெறும் மார்க்கெட்டா மட்டும் நீ சொன்ன மாதிரி அப்படி கொடுத்தா கூட ஓகே தான். ஏன்னா ஆந்திரா தமிழ்நாடு வந்து பார்டர் தான் இருக்கு.
இப்ப திருத்தணி அதுதான் எல்லாம் முதல் அதுதான்பா திருத்தணி திருப்பதி எல்லாம் கிட்டத்தட்ட பார்டர் தான் இது நம்மளோடது. டிவிஷனா திருத்தணி வந்து பார்ட்டிஷன் அவங்க ஆயிட்டு பார்டர் தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறைய வந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு சில ஆந்திராக்கு போயிருக்கு. அதெல்லாம் கூட வந்து முன்னொரு காலத்து அதாவது பல வருஷங்கள் முன்னாடி பார்ட்டிஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. அது கூட ஓரளவுக்கு ஏதோ லாஜிக்கலா ஏதோ பேசுறதுக்காச்சும் பாயிண்ட் இருக்கும். ஆனா இது சுத்தமா பாயிண்டே இல்ல இல்லையே. இப்ப சித்தூரை தாண்டி போனா திருத்தணி வரும். அது அந்த ஆந்திராவுக்கு கடந்து போனா திருத்தணியே வரும். அதுதான் நானும் அது சொல்றேன். கூட ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுதான் சொல்றேன். அதுவும் அந்த சொல்லிடலாம். மாதிரி இருக்கு, அது இருக்கு. அந்த பார்டர் வந்து ஒரு சில இதெல்லாம் பார்ட்டிஷன் ஆயிட்டு இங்க இருந்ததெல்லாம் அங்க போயிடுச்சு, அங்க இருந்தெல்லாம் இங்க வந்திருக்கு. அது நடந்திருக்கு. ஆனா இது ஆச்சு வந்து ஏதோ பேசுற மாதிரி சொல்ல பாயிண்ட். ஆமா இது பிரிக்கும் போது இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சு எதனா ஒன்று சொல்லலாம். ஆனா இப்ப போட்டதுக்கு வந்து பாயிண்டே இல்லையே, ஏன் சம்பந்தமே இல்லாம அங்க போய் கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு சுகுமார் ப்ரோ, ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த ஃபேன் ஃபைட்ல எப்பவுமே கெட்டது நடக்கும். ஆனா அந்த ஃபேன் ஃபைட்ல எப்பயாவது ஒரு ஒரு அதிசயமா ஒரு நல்லது நடக்கும்ல. அந்த மாதிரி இந்த அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஜூனியர் என்டிஆர் நான் திட்டி இருக்கிறத நினைச்சு அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போட்டு அழகா எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல ஆளு கரெக்டா பர்ஃபெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு வேற, சூப்பரா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தெலுங்கு டீம் எல்லாம் எந்த பஞ்சாயத்துல சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அதை அவங்க அழகா ஷேர் பண்றாங்க. இப்படி அவங்க சைடாச்சும் ரீச் ஆகி அவங்க சைடு பஞ்சாயத்தாக அவங்க சைடு, அதாவது நம்ம யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களே சேர்த்துறாங்க கொண்டு போய். நாளைக்கு அப்ப தெலுங்கு மீடியா எல்லாம் பேசுவாங்க ஆமா, தமிழ்ல வந்து கான்ட்ரோவர்சி ஆகுதுன்னு. தமிழ்ல கான்ட்ரோவர்சி ஆகுது, பிரகாஷ் மகாதேவன்ற ஒருத்தர் இன்ஃபுளுசர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு மீடியா எல்லாம் வரும். இல்ல தமிழ்ல ஏகப்பட்ட பேர் கான்ட்ரோவர்சி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவாங்கல்ல, அதை எடுத்து போறப்ப நம்ம வீடு சேர்த்து போடுவாங்க. அது நமக்கு பஞ்சாயத்து தேவையில்ல. ஆக மொத்தம் நியூஸ் அவங்களுக்கு போய் சேரணும். போய் சேர்ந்தா சரி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க. இல்ல எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா எனக்கே அதை பாக்குறப்ப காண்டாச்சு. நீங்க முருகர்னு உருகுவீங்களே, நீங்க பரணி இல்ல பரணி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அது இல்ல பரணி, ஐடென்டிட்டி திருட்டு. இல்ல அதுதான் இது விஷயம். வந்துட்டு நம்ம வெறும் கடவுள்னு நம்ம ஒதுக்கிடவும் முடியாது பரணி. இத அதுதான் இங்க பிரச்சனை. நான் அதுக்கு இல்ல, நான் அதான் எனக்கே ஒரு காண்டாச்சு. பிரகாஷ் ப்ரோ எதுவுமே ட்வீட் போடாம இருக்காருன்னு போய் கேட்டேன், என்ன பிரகாஷ் ப்ரோ என்னாச்சுன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபேவரட்னா முருகர் தான். பரணி ப்ரோ தோழரே ட்வீட் போட்டிருக்காரு இதுக்கு, நீங்க போய் பாருங்க. அதே எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆமா, அப்பனா அவர் ஏன் காண்டா சங்கிஃபைடுன்னு போட்டாரு. சங்கிஃபைடு ஒன்னு போட்டிருந்தாரு. சங்கிஃபைடுன்னு ஏதோ ஒன்னு போட்டாரு. ஆமா அதான் போட்டிருந்தாரு. பிரகாஷ் அது ஃபுல்லா படிச்சு பாருங்க. முருகர் கோயில் வந்து வெளிநாட்டுல எங்க இருக்குன்னா, தமிழர்கள் எங்க இருக்காங்க அங்கதான் இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல தான் தமிழர்கள் எங்க இருக்காங்க அங்கதான் இருக்கு. மத்த எந்த இடத்துலயும் இல்ல பெருசா. ஓகே, ஏதோ ஒன்று பார்ப்போம், என்னமோ பண்றாங்க. அந்த கேரளான்னு சொல்லினா கூட பரணி சும்மா இருந்துட்டு இருப்பாரு. அவரு யாருக்கு அப்படிலாம் இல்ல. ஏன் முடிச்சு நீங்க ஒருவேளை கேரளான்னு சொல்லியிருந்தா கூட எதையாவது கொண்டு எதையாவது சேர்த்து என்னைய கோர்த்து விடணும்னு எதையாவது பண்ணாதீங்க. இருங்க, அப்சஷன் அந்த படம் வந்து டிஜிட்டல் லெவல். அதுதான் கேட்க வந்தேன் பரணி. அன்சென்சார்டா நான் பார்க்கல விஷால். ஆனா அந்த 2 சீன் அத பார்த்தே ஆகணும். பரணி எதுல வருது பரணி? ஆப்பிள் டிவி. அன்சென்சார் தானே? அன்சென்சார் தான். ஆப்பிள் டிவியா? ஆமா ஆப்பிள்லயே போட்டிருந்தானே அன்ரேட்டட். டேய் மோகன், அதான்டா இந்த சீன் 2 சீன், அந்த கார் சீன் என்ன ஃபுல்லா இருக்கா? கல்லு வச்சு அடிக்கிறது எல்லாமே. விஷால் நான் பாக்குறேன். இருக்கு விஷால். ஓகே அந்த சீன். அப்புறம் இன்னொரு சீன் இருக்கா, அதுதான் அந்த படத்தோட கோர் பிளாட்டே ரிவீல் பண்ற சீன். நாங்க பைத்தியம் அதை தூக்கிட்டாங்க சென்சார். பாப்போம். ஹாலிவுட் படத்துல கை தொட மாட்டாங்க. இப்ப ஹாலிவுட் படத்துக்கு தொடுறாங்க. ஓப்பன்ஹைமர் நீ பாக்கலையாப்பா? Dress black கலர்ல Dress போட்டு விட்டாங்கல்ல, பாக்கலையா? அதான் இன்னைக்கு வேற நானும் கேட்கலப்பா நீ பேசுறது. டிராவல் பண்ணிட்டு இருக்காரு போல மோகன் ப்ரோ. எங்க டிராவல் பண்றீங்க? கேக்குதா? கேக்குது, ஆனா பேக்ரவுண்ட் சென்னை போறேன் திரும்ப. சேலத்துல இருந்து திரும்ப சென்னை போறேன். சென்னை போறேன், திருச்சி போறேன், சேலம் போறேன். ஆமாண்ணே, என்ன பண்றது? லீவ் விடுறானுங்க கருமம். சரி அங்க இருக்கிறதுக்கு இங்கேயாச்சும் வந்துடலான்ட்டு என்ஜாய் பண்ணு. சரி பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க மெய்யழகன். 17ஆம் தேதி ஒரு படம், 23ஆம் தேதி ஒரு படம், ரெண்டுமே சக்தி பிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஆச்சரியமா இருக்கு. அவங்க இதுக்கு மேல அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தாங்க. போன ஒரு
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படம் வந்து வாரத்துக்கு ஒண்ணு வந்துட்டு இருக்குமே, வாரத்துக்கு ஒரே நாள்லயே 3 படம் அவங்க 2 படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, பாக்கலையா? அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல இவ்வளவு ஆக்டிவா இல்ல பிரகாஷ் ப்ரோ. இப்பதான் 2-3 அந்த அளவுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவா. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கதான் பீக்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 பிரச்சனைகளால அப்படியே ஒதுங்கி போனாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வராங்க. இனிமேல் நிறைய நிறைய படம் எதிர்பார்க்கலாம். இல்ல பிரகாஷ்னா, சொல்லுங்க மோகன். இது இந்த கட்டாகுச்சி 2 இருக்குல்லண்ணா, இது நான் வந்து 1 ஆக்சுவலி பார்க்கல. 1 பார்த்துதான் 2 பார்க்கணுங்களா இல்ல 2 டேரக்டா பார்க்கலாம்? ஒண்ணு பாருங்க. தான் 2 புரியுது. ஏன்னா டைரக்ட் சீக்வல். அது அந்த படம் எங்க முடிஞ்சதோ அப்படியே கண்டினியூ. இல்ல ஏதோ ஒரு சாக்லேட் விளம்பரத்துல பின்னாடி அப்புறம் நல்ல வேலைப்பா நீ போன் எடுக்கலன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி யாரோ ஸ்பீக்கர்ல அப்படி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது மோகன் தான். இப்பதானே வந்துச்சு. டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் சவுண்ட் அது. ஆனா அதே மாதிரி அந்த விளம்பரத்துல வர சவுண்டே வருது. அது பாட்டு போட்டிருக்காங்கண்ணே அப்படி. அதான் வேற எதுவும் அது என்ன இருக்கீங்களா? இருக்கேன்டா. உங்களுடைய தாட்ஸ் அபவுட் முருகர் ஃபர்ஸ்ட் லுக். அது பேர் முருகன் ஆக்சுவலா. நம்ம போன்ற. ஓகே ஓகே. அதுல என்ன தாட்ஸ்? அதான் அது இதுதானே, அது ஒரு ஐடென்டிட்டி தானே. இன்னொன்னு அது யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நான் வரக்கு முன்னாடி கூட, அது இவரே கமெண்ட் போட்டிருந்தாரு, இவரே இது போட்டிருந்தாரு அப்படின்னு. அரசியல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போஸ்ட் போடுறோம். அரசியல் அதீதமா இருக்கிற ஒரு இடம்ன்றது இந்தியாவில கடவுள் விஷயத்துலதான். நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்கும் சாய்பாபாவை கூப்பிடுறதுக்குமே ஒரு அரசியல் இருக்கு. அந்த மாதிரி முருகனை வந்து சமஸ்கிருதத்தை வச்சு சங்கிஃபை பண்றதுன்றது அதோட சங்கிஃபைடு வெர்ஷன் ஆஃப் முருகன் தான். அண்ட் இவனுங்களுக்கு பொறுத்த மட்டுக்கும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் வேணும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லாரும் எதாவது சொன்னா ஃபயர் விடுவானுங்களோ, பேசிக்கா அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி எல்லாத்துலயும் சரி தற்கொலை கூட்டம் எங்க இருக்கோ அதை எல்லாரும் கேபிட்டலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம ஆதாயம் தேடிக்கலாம் அப்படின்னு. அப்படி இந்த டீமும் தேடிக்கிறாங்க. அவ்வளவுதான். அது ரெலவெண்டா இருக்கணுமா, கல்ச்சரலி சிக்னிஃபிகண்டா இருக்கணுமா, அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. வரலாறை நம்ம அழிக்கிறோம், மாத்துறோம், திருத்துறோம், அது எதை பத்தி அவங்களுக்கு எந்த அறமும் கிடையாது. எனக்கு காசு வரணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவங்க ஃபேன் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க இதை டிஃபெண்ட் பண்றதுக்கு. இதோ இப்ப அந்த இது வந்து கிட்டத்தட்ட 20,000 ரீட்வீட்டுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த மட்டும் என் தலைவனுக்கு ஹிட் வரணும், அதுக்காக அவன் என்ன வேணா செய்யட்டும். அது கிட்டத்தட்ட இப்ப எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அது சரி தப்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயோ இல்ல நியாய அநியாயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயோ இல்ல ஆரோன் தவறுன்ற இடத்துக்குள்ளேயோ அதை போகவே விட மாட்டேன்றாங்க. நான் ஜெயிக்கணும், எனக்கு பணம் வரணும், என் தலைவன் ஜெயிக்கணும், நான் ஆசைப்பட்டவன் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் சுருக்கி இது பண்ணிடுறாங்க. இது ஒரு கேவலமான செயல். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மீடியால இருந்து இவங்கல இருந்து யாருமே இது எதுவுமே பேசாம ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கள்ள மௌனத்தோட கடந்து போறாங்கல்ல, ஒரு அறமற்ற ஒரு செயல் நடக்கும்போது அதுதான் கடுப்பா இருக்கு எனக்கு. இப்ப வரலாற்று திரிபுன்றது எவ்வளவு மோசமான விஷயம். நாளைக்கு நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு படம் எடுத்து எல்லாத்தையும் மாத்திக்கலாம். எது உண்மைன்றதை நிரூபிக்க அதுக்கப்புறம் ஒருத்தன் 10 வருஷம் ரிசர்ச் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கணும். நாளைக்கு இவங்க ஒரு படம் எடுத்துட்டு எதை ஒண்ண மாத்திட்டு போயிருவாங்க. இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு. அதுல ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன், அபிஷியலா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் பான் அண்ட் நார்த்னு ஏதோ போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் நானு. இல்ல அதான் என்டிஆரோடதுல இது இல்ல, என்டிஆரோட ட்வீட்ல. அதான் ப்ரொடியூசரோட ட்வீட்ல முட்டாள்தனமா அப்பதான் இருந்துச்சு. அதான் சொல்றேன் இல்ல, அது நான் எனக்கு என்னதுன்னா, ஒரு டேக்லைன் இருக்கிறப்போ எல்லாரும் ஒரே டேக்லைன் தான் போடுவாங்க கேப்ஷன். ஆனா இவரு வேற அவர் வேற போட்டதே எனக்கு அதுவே ஒரு கேவலமான இதுவாதான் தெரியுது. இப்ப இவங்க நான் இதை போட்டுறேன், நான் இதை போட்டா எனக்கு பிரச்சனை வரும், படம் ஓடுறதுக்காக நீ அதை போட்டுக்கோ, நான் இதை போட்டுக்கிறேன்ற மாதிரிதான் பண்றானுங்க. கேவலமான செயல், அவ்வளவுதான் தாண்டி என்ன சொல்ல. ஆனா அவனுங்க இன்னும் மோசமா ஏதாவது பண்ணுவானுங்க. நீங்க ஆரம்பத்திலேயே உங்களை இதுக்கு செட் பண்றானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நினைச்சிருந்தா இதை கடைசியா பண்ணிருக்கலாம். பட் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இதை செட் பண்றான்னா அடுத்தடுத்து இன்னும் கொடுத்துமா. நான் எப்படி இந்த படத்தை பார்க்க போறது இல்லைன்னு கருமத்தை. ஆனா இதை பார்க்க போற ஆட்களுக்கு இன்னும் முருகன் வந்து ஜான்வியோட ஸ்பெஷல் நம்பர் ஆடுறதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டி வரும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
அதான் நான் சொன்னேன், என்ன வேணாலும் நடக்கலாம், செம சிரிப்பா இருக்கும் போது. பிரகாஷ் ப்ரோ சிரிப்பா இல்ல வெறுப்பா இருக்குங்க எனக்கு. எவ்வளவு நான் எப்பயாவது வெறுப்பாவேன், அப்படி வெறுப்பாக்கி விடுறாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த போஸ்டரை பத்தி பேசுறப்பையும் இல்ல அந்த போஸ்டர் பாக்குறப்பையும் யாராவது அது ரிமைண்ட் பண்றப்பையும் பெப்சி விஜய் மோடுக்கு போயிடுறேன். வெறி ஆகுது சார், வெறி இது ஆகுது. மாதிரி ஆகுது. இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ஏண்டா கோவமே படாதவங்க ஒண்ணு கோவில் பூசாரி இன்னொன்னு கணக்கு வாத்தியாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரகாஷ்லாம் வந்து கோவமே படாத ஆளு. இல்ல ஆக்சுவலா அவர் புல்லட் அடிச்சு துப்பாக்கி வச்சு சொல்லுவார்ல, சவுண்ட் கொடுப்பாரு பெப்சி விஜய் புட்டு 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 புட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சைடுல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போற அளவுக்கு வெறி ஆகுது. ஏன் அப்ப இல்ல வெறும் Actually, நீ போஸ்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கூட இவ்வளவு கடுப்பா இருக்காதுங்க. சரி, அது எப்படி ஆயிருக்கும்னா ஒரு எரிச்சல்ல கடந்து போயிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க என்னடா அதை இது பண்றீங்க, கிளைம் பண்ணிக்கிறீங்க, அது அது உங்களுக்கு என்னடா அதோட வரலாறுலாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா சான்ஸ்கிரிட்ல போய் அதோட ஃபாண்ட்டை வச்சது, அதுக்கப்புறம் இதுல வந்து மானன் நார்த்துன்னு போடுறது, இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அது வேணும்னே இந்த ரேஜ் பைட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாண்டடா பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இல்லாட்டி சில பேர் இந்த ஹிந்தி ஐடிஸ் இருப்பாங்க, ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ்னு சும்மா போடுவாங்க. ஸோ தட் எல்லாரும் கோட் பண்ணி அதை திட்டுவாங்க, அதுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு ரேஜ் பைட் கான்டென்ட் அது. எனக்கு தெரிஞ்சு இது வேணும்னே அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இருக்கலாம், ஆனா எல்லாமே ஒரு படத்துல எப்படி ஒரு விஷயமா இப்படி இருக்கும். அதாவது ஜூனியர் என்டிஆர், முருகர், இவங்க சமஸ்கிருத ஸ்லோகன்ஸ், அந்த வேலு, எனக்கு திரும்ப வேலு, அப்புறமேட்டு தமிழ் கடவுள் கிட்டத்தட்ட அடையாள திருட்டு மாதிரி எல்லாத்தையும் திருட்டு கடைசி கடவுளை திருட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த மாதிரி கடவுளை சிலையா திருட்டினாங்க. இப்ப கடவுளை வேற ஒரு குரூப் ஒரு பெரிய இடத்துல இருந்து இன்னொரு அதை இன்னொன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து அவர் ஆதித்தமிழனா ஆதித்தமிழன் முருகன் சொல்லி ஒரு சக மனுஷனா நம்ம ஆட்களை ஒரு ஆளை பார்த்து முருகரோட அம்சவாளி நம்ம அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படிதான் இருக்கு, காலகாலமா அப்படிதான் பார்க்க சங்க இலக்கியங்கள்ல பாட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்தும் நீங்க டோட்டலா ஒரு தோண்டு ஹிந்தி மார்க்கெட்டு ஒரு 300 கோடி எக்ஸ்ட்ரா தரப்போறான். 300 கோடி எக்ஸ்ட்ரா தரதுக்காக இல்ல அது ஹிட்டானா அசால்ட்டா 300 கோடி அவ்வளவுதானேன்ற மாதிரி பேசுறீங்க. 300 கோடி அஜித் சொல்ற மாதிரி பரணி அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன தொகை பரணி. ஆனா என்னன்னா ஒரு 300 கோடி படத்துக்காக பணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க, டோட்டலா மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, முருகரோட அறுபடை வீடு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த சூழ்நிலை தமிழே அங்க வராம பார்ன் இன் நார்த்ன்னு சொல்லிட்டு டோட்டலா அங்க கடவுள் அவங்க முருகர் அவங்க சீரியஸாவே இன்ன வரைக்கும் முருகர்னு ஒரு ஆளே இல்ல நம்புறவங்க. அவங்க சிவனுக்கு ஒத்த புள்ள, நீ என்ன 2வது புள்ளைய கொண்டு வர அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ற ஆட்கள் அவங்க. அப்படி ஏற்கனவே பல விவாதங்கள்லாம் போயிருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்க நிறைய தடவை அது மாதிரி நடந்திருக்கு. அவங்க ஒரே புள்ளதான் விநாயகர் எப்பயாவது ஒரு தடவை இந்த பொம்மை சேனல்ல வந்து இந்த முருகர் வந்து அந்த முருகரும் பிள்ளையார் சண்டை போட்டுக்கிற மாதிரி வரும். அவங்க அப்பயும் பிள்ளையார தான் அங்க ஹீரோ காமிப்பாங்க, முருகரை வில்லனா காமிப்பாங்க. எனக்கு நல்லா நோட் பண்ணியே தெரியும். நிறைய அனிமேஷன் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங் ஆகி டிவில சுட்டி டிவில வருது இல்ல, அங்க முருகர் வில்லன் அவங்களுக்கு படம் இருக்கும். அந்த பாலகணேசாலையும் அதே தான் நடக்கும். அவங்க டோட்டலாவே நார்த் இந்தியன்ஸ் வந்து முருகருக்கு ஆப்போசிட், முருகரை வந்து வில்லனை திரிக்கிறவங்க. அப்புறம் இருக்கு அவங்களுக்காக அவங்க குசி அவங்க அதுக்காகவே அந்த படத்தை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, படம் பிளாப் ஆகும். அதுக்கு தனிக்காது படம் டிராப்பே ஆகும், அப்புறம் பிளாப் ஆகும். டிராப் ஆகும் ஏதோ ஒரு வகையில விடுங்க, நடக்கும். டிராப்பிங் நியூஸ் வரும் கூடிய வரையில ஒரு வருஷம் கழிச்சு இல்ல 6 மாசம் 8 மாசம் கழிச்சு வரும், வரட்டும். ஆனா கடவுளை திருடுறதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல புதுசு இல்ல, சொன்னா கான்ட்ரவர்சியா இருக்கும். ஆனா இந்த மதமே வேற மதத்துல இருந்து கடவுள்களை திருடி உருவான மதம் தான். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சிலைகள் இருக்கு, நிறைய இது இருக்கு, அதெல்லாம் அதுக்குள்ள. ஆனா நானும் பெரும்பாலும் இப்ப மதுரையோட சங்க இலக்கிய பாடல் எல்லாத்துலயும் முருகரை பத்தி குறிப்புகள் இருக்குல்ல, முருகரை பத்தி பாடல்கள் இருக்குல்ல. ஏன்னா அவர் கடவுளை பார்க்கலையே, நம்ம ஆதி தமிழனா பார்த்தா தமிழன் மரபாதானே நம்ம பாக்குறோம். முதல் தமிழனாவும் அப்புறம் அவ்வளவு அப்படிதானே நம்ம கடவுளை முருகர் கும்பிடுறோம். அதை அழிக்கிறதா மத்தவங்க கடவுள். அதை தப்பு சொல்ல பிரகாஷ், நான் என்ன சொல்றேன், இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க இப்ப இதை கையில எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதை பண்ணதும் அதே குரூப் தானே. ஆமா ஆமா ஆமா, அது எத்தனையோ வருஷம் பல வருஷமா அப்படி இப்படி பண்ணுவாங்க. எனக்கு அதனால அது நீங்க எவ்வளவோ எத்தனை 100 படம் எடுத்துட்டாங்க, நம்ம கோவம் வராது. எடுத்துட்டு போ, நீ 100 வருஷம் எடுக்கிறேன், எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போய் நீ தான் பார்க்க போற, நாங்க வந்து பார்க்க போறது கிடையாது. சீண்ட போறேன், நீ இந்த 500 கோடி எடுத்தாலும் 5000 எடுத்தாலும் நாங்க சீண்ட போறது கிடையாது. எங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ஜெயிலட்டுவோ, அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு விஜய் படமோ, அந்த இடத்துல திடீர்னு ஒரு அஜித் படமோ, சூர்யா படமோ, சிம்பு படமோ இப்படி வந்து நாங்க குசி ஆயிட்டு நாங்க அதை கொண்டாட போறோம். நாங்க நீ 500 கோடி எடுத்தாலும் 1000 கோடி எடுத்தாலும் நாங்க அதை பார்க்க போறது கிடையாது. ஏதோ ஒரு 10 பேர் ரிவ்யூ பண்றதுக்காக வேற பார்ப்போமே தவிர சீண்ட போறது கிடையாது. ஆனா உண்மையில இங்க அவங்க கமெண்ட் பண்றாங்க வந்து இந்த என்டிஆர் ஃபேன்ஸ் வந்து வந்து
ஆனாலும் நீங்க என்னதான் கதறினாலும் இது ஒரு என்டிஆர் படம், எண்ட் ஆஃப் த டே நீங்க தியேட்டர்ல பார்க்க தான் செய்வீங்க அப்படின்றாங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்த ஒரே என்டிஆர் படம் தியேட்டர்ல வந்து RRR தான்டா, அதுவும் ராஜமௌழி எடுத்தாருன்னு பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல அப்படி சொன்னா நான் அது எனக்கு பிறந்தோம். ஏன்னா எல்லா ஜெகன் படமும் எனக்கு பிடிக்கும். ஆனா இதுல நேத்து நடிக்கிறாருன்னு பிடிக்காத இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா அவரு மட்டும் கரெக்டா கேப்டன் தவிர்த்துட்டாரு. ஏன்னா அவ்வளவுலாம் கிடையாதுங்க, இங்க கிடையாது. இல்ல இங்க பெருசா கிடையாதுல்ல பிரகாஷ். நீங்க தெலுங்கு சினிமாக்கு இங்க ஒரு மார்க்கெட். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல தவிர்க்க முடியாது, நீங்க மகேஷ் பாபு படம் தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடினா அந்த பீரியட்ல வந்து ராஜசேகர்லாம் ஒரு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காரு. சிரஞ்சீவி கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதுவுமே மெட்ராஸ்ல மட்டும் தானே பிரகாஷ். இப்ப மதுரையில எல்லாம் ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு படங்கள் பெருசா ஓடின மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் கூட கிடையாது. நான் சொல்றது இந்த இதுக்கு முன்னாடி ராஜ் டிவில தான் RRR பாகுபலிக்கு முன்னாடி, அதுவுமே தமிழ்ல டப் பண்ணாதான் ஓடுவாங்க. டைரக்ட் தெலுங்கு படம்லாம் எங்க ஊர்ல பெருசா ரிலீஸ் ஆனதே கிடையாது. பட் இது என்ன பேரா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அது ஒரு பயோபிக் தான் அப்படி பயோபிக்ன்ற பாருங்க. அது என்னது ஆரிஜின் ஸ்டோரி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மித்தாலஜிக்கல் ஆக்சுவல் முருகன் வேல்ல டிஎன்ஏ சிம்பல்லாம் இருக்கு. அது என்ன ஜோன்ல கொண்டு போவாங்கன்னு தெரியல. அனைவருக்கும் இருக்காரு, தனுஷ் இல்லையா அப்புறத்துக்கு டிஎன்ஏ? ஆதி ப்ரோ அந்த காமெடி இல்ல நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்காதுப்பா. எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி காமெடி உனக்கு டி அப்படின்னா புரிஞ்சிரும்டா. இல்ல உனக்கு டின்னா புரிஞ்சிரும்ல. புரியலையே. இது புரியாம இருக்கிறதே நல்லது. டபுள் மீனிங்கா? இல்லடா, டீனா உனக்கு புரிஞ்சிரும்ல. ஏன்னா வன்மம் கக்கி கக்கி பழகி இருக்குது உனக்குதான். அப்படிலாம் இல்ல. எனக்கு ஏன் நீ வந்து எல்லாரும் இப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க? நான் ஒரு வன்மவாதி, நான் சூர்யாவை பார்த்தா வன்மம் கக்குறேன். சரி பிரகாஷ் ப்ரோங்கிறேன். பரணி ப்ரோ, நான் லேட்டா தான் வந்தேன். இந்த காம்போ பத்தி உங்க ஒப்பீனியன். காலையில எமோஜி எல்லாம் போட்டிருந்தீங்க. எந்த காம்போ? எந்த காம்போ? பரணி ப்ரோ தெரியும் எங்க காம்போ? நீங்களும் பரணியுமா? இல்லங்க, 48 சொல்றேன். நான் பாசிட்டிவா தானே போட்டிருந்தேன். என்ன காம்போயா அதுல? இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. சாய் அபியங்கர் சூர்யாவா? அனௌன்ஸ் பண்ணல, எல்லாமே சொல்லிட்டாங்களே. ஹீரோ யாரு, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் அதாங்க. ஓ நீங்க அந்த போஸ்டர்ல இருந்த காம்போ பத்தி சொல்றீங்களா? லைக் ஞானவேல் சூர்யா காம்போ பத்தி சொல்றீங்களா? காம்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அத பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்குவாங்க. எனக்கு அது சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் லகரம்னு சொல்லும் போது கும்பால வரும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாப்பி தான். ஏன் இதுல என்ன இருக்கு? இல்ல சும்மா லகரம் இல்லையா? அது முதல்ல இருந்தே ஹொம்பால தானே. இன்னொன்னு லகரம் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க. லகரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லடா, லகரமால மவுண்ட் பண்ண முடியலன்றதுனால தானே அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது அப்பவே சொல்லித்தானடா இருந்தாங்க. இல்ல இப்போ எனக்கு தெரியல. இப்ப இந்த ப்ராஜெக்ட் பெரிய அதான் ஃபர்ஸ்ட் காப்பி லகரம் தான் இன்னமும். இல்ல இது அவங்களால ஃபுல்லா மவுண்ட் பண்ண முடியாதுன்றதுனால வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாக்குறாங்கன்னு இப்ப இல்ல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்கடா. அந்த தோசா கிங் வந்து டிராப் ஆனப்பே சொல்லிட்டு இருந்தாங்களே. எனக்கு ஒரு டவுட். இப்ப இது வந்துட்டு சாதாரண ஒரு அந்த டாக்டர் பேஸ் ஃபிலிம் தானே, பெரிய பட்ஜெட்ல கிடையாதுல, லகரமே பண்ணலாமே. இல்லடா, இப்ப பட்ஜெட்ன்றது ப்ராஜெக்ட் மவுண்ட் பண்றதுன்றது வெறும் அது சம்பந்தமானது மட்டும் கிடையாது. ப்ரொடக்ஷன் வேல்யூல இருந்து இப்ப நீ சூர்யாக்கு என்ன கொடுக்குறன்றதுல இருந்து இது எல்லாமே அதுல கலந்துருக்குல்ல. இன்னொன்னு, இப்ப லகரம் வந்து ஒரு புது கம்பெனி. அவங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் காப்பி தான் பண்றாங்க. இது ஒரு இந்த ஸ்கேல் ஆஃப் படத்தை பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு எப்பவுமே இவங்க மட்டும் இல்ல, ஜென்ரலாவே ஒரு இப்ப ஜியோ இல்ல இவங்களோ யார் பண்ணாலும் சரி, இங்க இருக்கிற ஒருத்தவங்கள பார்ட்னரை தேடுவாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதுக்கெல்லாம் இவங்க அதோட பிசினஸ் சைட்லாம் பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க அப்படின்னு இப்ப எல்லாருமே அந்த மாதிரிதான் பண்றாங்க. ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்றாங்க. இன்னொன்னு இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த தோசா கிங் டிராப்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த போலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை. ஹொம்பாலைக்கு வந்து, ஏன்னா ஹொம்பாலைக்கு தானே இவங்க ஆக்சுவலா போன படம் பண்ண வேண்டியது. அப்பல இருந்தே தானே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிராப் ஆனதுக்கு ரீசன் வந்து அவர் ஹிந்தியில பண்றது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறதுனால சொன்னாங்க. ஹிந்தியில அவருக்கு அமையல, அவ்வளவுதான். அது அந்த ப்ராஜெக்ட்
இப்போ நம்ம ஊர் மாதிரி இல்ல, ஹிந்தில வந்து ரொம்ப நாள் வந்து அந்த இதை பண்ணுவாங்க. இவங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் காயின்ன்ற அந்த இடத்துமே ரொம்ப டைம் ஆகும். அதனால அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னாங்க. ப்ரோ நடுவுல அந்த 24 டைரக்டர் கூட மறுபடியும் சூர்யா பண்றாருன்னு சொன்னாங்க. அந்த படம் என்னாச்சு ப்ரோ? அது மறுபடியும் வருமா? இல்லையே, சொல்லவே ஐ மீன் அது இதுலயே இல்லையே, லிஸ்ட்லயே இல்லையே. 24 டைரக்டர் இல்ல ப்ரோ, அது ரூமர்லாம் இன்னொருத்தர் கூட வந்துச்சு. 24 பார்ட் 2 வருதுன்னு ரூமர்லாம் வந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் கிடையாது ப்ரோ. 24 தான் படமே முடிஞ்சிருச்சேங்க, அதுக்கு எதுக்குங்க பார்ட் 2? அவர் இப்ப தூத்தா சீசன் 2 பண்றாருண்ணா இப்ப. ஓகே ஓகே. ஆனா இது கிடையாது. ஏன்னா சூர்யா வேற 2-3 பேர் கூட தான் இது பண்ணியிருந்தாரு. கேட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் கதை கேட்டு ஓகே பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அது நடக்கல. சரி தோழர், இன்னைக்கு ஷூட் ராப்னு போஸ்ட் வந்துருந்துச்சு 47ல இருந்து. ஃபுல் ஷூட் முடிஞ்சா? இல்ல இன்னும் ஃபுல் ஷூட்லாம் முடியல. முடிஞ்சு இல்லடா, இன்னும் ஃபுல் ஷூட்லாம் முடியலடா. பூஸ்னிகாலாம் உடைக்கல, இன்னும் பேக்கப் தான் பண்ணிருக்காங்க. பூஸ்னிகா உடைக்கணும் இல்ல, ஃபுல் ஷூட் ராப்னு தான் சொன்னாங்க. இல்லடா, ஸ்டோரி இல்ல, யாரோ ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணவங்க அதான் ஷூட் ராப்பா இருக்கும். இன்னும் லாஸ்ட் டே ஷூட்டா இருக்காது. என்டையர் ஷூட்டே ராப்னு போட்டிருந்தாங்க. அதான்டா, பேட்ச் வந்து ஒரு பேட்ச் எல்லாம் முடிச்சாதான் இந்த பூஸ்னிகாவோட பங்கு. அப்ப என்ன போடுவாங்கன்னா ஷூட் டோட்டல் டிராப்ல இருந்து போடுவாங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. இப்ப இது வந்து ஷெட்யூல் டிராப், அவ்வளவுதான். லாஸ்ட் ஷெட்யூல் டிராப், அவ்வளவுதான். ஓகே, நீங்க பேட்ச் ஒர்க்லாம் நாங்க வந்து அது ஷூட்டா கணக்கு எடுத்துக்க மாட்டேன் நான் பர்சனலா. அதனால இனிமே படம் போட்டு பார்த்து தேவையான சீன் திருப்பி எடுப்பாங்க. இல்லன்னா அந்த மாதிரிதான். எக்ஸாக்ட்லி அதேதான். அன்னைக்கு அவரை பார்த்தேன் நான், அந்த பாலன் செலிபிரிட்டி பிரீமியர்ல. அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்ச நாள் தான் ஷூட் இருக்குன்னு தான் சொன்னார் அவரு. சோ ஷூட் முடிஞ்சிருக்கும். பட் இப்ப படம் போட்டு பார்ப்பாங்க. படம் போட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்கு இன்னும் ஏதாவது தேவையா, இன்னும் ஏதாவது சின்னதா ஏதாவது ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் ஆட் பண்ணி ஷூட் பண்ணி ஆட் பண்ணி சேர்ப்பாங்க, அவ்வளவுதான். இந்த வருஷமே ரிலீஸ்ன்றாங்களே, உண்மையா? ஆமா, இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்க்காக. ஆமா, மலையாள டாக்கர்ஸ்லாம் தீபாவளி பிளானிங் சொன்னாங்க. தீபாவளி கொலை குத்து. அப்ப 3 படம்ல. ஆமா, 2005க்கு அப்புறம் இப்பதான் 3 படம் வருதான். அப்படியா? ஆமா, மாயாவி, கஜினி, ஆகுனா 21 வருஷம் கழிச்சா? ஆமா, நான் இப்பதான் செப்டம்பர்ல கஜினி வந்துச்சு, டிசம்பர்ல ஆக வந்தது. நான் ட்வீட் பண்ணிருந்தேன். 21 வருஷம் கழிச்சு இப்பதான் 3 படம் வருஷத்துல. நைஸ். ஆனா பரணினா, இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கீகாரம் படத்தை புக் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கா படம்? மோகன், நீங்க போயிட்டு வாங்க மோகன், உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஓகே 2-3 பேர் வந்து திடீர்னு புக் பண்ணிட்டாங்க. அதான் கேட்டேன். நான் ட்ரெய்லர் எதுவுமே நான் பார்க்கல, ரிவ்யூஸ் நான் செக் பண்ணல. சரி, அதான் ட்விட்டர்லயும் ஆனா வர முடியல 2 நாளா. அதான் கேட்டேன் உங்கள்ட்ட, எப்படி பாத்திருப்பீங்களா? அதான் அந்த ஒரு இதுக்கு பாத்துட்டேன். பரணிய டிசப்பாயிண்ட் பண்ணல, என்னைய டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. நீங்க உங்களை பாத்துட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஓகேண்ணா. அந்த படத்துல சில குறைகள்லாம் இருக்குது. எனக்கு லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒர்க் ஆகல. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. ஓகே. நாளைக்கு ஈவினிங் ஷோ போட்டிருக்காங்க. அதான் சரி சொல்லிட்டு, அதான் நான் இதுமே நான் பார்க்கல, இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு தான். இல்லைன்னா நான் வரலன்னு சொல்லிடுவேன், அதுக்காக. போயிட்டாங்க. ஓகேண்ணா. ஓகே. சரி, ஒரே நிமிஷம். ஒரே ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன், சொல்லி ஆகணும்னு இருக்கேன் நானு. இந்த வேர்வொல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு இன்னைக்கு ஒரு 7 மணி போல. அந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்த்தேன், நான் சொல்லிருந்தேன், அப்டேட் சொல்லிருந்தேன். நான் வரல. நான் அப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரு? ஓகே, எனக்கு அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாப்போம், படம் வரட்டும், பாத்துக்கலாம். இது நாஸ்பரட்டு பாத்திருக்கீங்களா? இவரு இதுலயே நாஸ்பரட்டுன்னு சொல்லிட்டு 2024 படம் வந்துச்சுல, இவர் படத்துலயே ஓகே. அந்த ஒரு ஃபிளேவர்லயே இருந்துச்சு. அதான் நான் கேட்டேன், யாராச்சும் பாத்தீங்களா இல்லையான்ட்டு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ஓகே தான். பாப்போம், படம் வரட்டும், பாப்போம். ஓகேண்ணா.
நேத்து மகுடம்ல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்துருந்துச்சு. நேத்து ஸ்பேஸ்ல அதை அடிச்சேன் நான், அது என்ன இது நல்லா இல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கு டிஎல்ல ஒரு 2-3 பேர் அதுல சின்ன சின்ன பார்ட் கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல அந்த ஹூக் மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு, அந்த ஒரு விண்டேஜ் பாட்டு, அந்த பழைய பாட்டு 2010-11 அந்த டைம்ல வர்ற பாட்டு மாதிரி இருந்துச்சு. ஹூக் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஃபுல் பாட்டா நான் இன்னும் கேட்கல. மாறி அல்ல அதேதான். எனக்கு இவரு இது ஜிவி பிரகாசமா ஞாபகம் வந்துச்சு. இந்த இருமுடி இதுல இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இதா இருந்துச்சு பாட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கேட்டீங்களா? நான் கேட்டேன். இருமுடில இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு, இருமுடி கட்டுன்ட்டு. இருமுடி கட்டுன்னு சொல்லி ஒரு சிங்கிள் வந்திருக்கு. தெலுங்குல விட தமிழ்ல எனக்கு இருமுடின்னு ஒரு படம். ஆமாங்கண்ணா, ரவிதேஜா படம். ரவிதேஜா படம்னா அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் கூட நான் பிளாஷ்பேக்ல பாட்டு வருவாங்க நினைச்சேன். கரண்ட்ல இருப்பாங்க போல, ஏன்னா அதுல அந்த வீடியோஸ் அங்க வந்தாங்க. அதான் அதான் எனக்கு தெலுங்குல விட எனக்கு தமிழ்ல கொஞ்சம் நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா 2 லாங்குவேஜ் கேட்டேன் நானு. இல்ல, எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா தான் இருந்துச்சு, எப்பவும் போல இருக்கும். அதுக்கப்புறம் போக போல லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அந்த குழந்தை உள்ள வந்ததுக்கு அப்புறம். ஆமா கரெக்ட். தமிழ்ல நல்லா எழுதியிருந்தாங்க, நல்லா ரிலேட்டபிளா இருந்துச்சு. அப்ப இந்த படம் நல்லா ஹிட் ஆகட்டும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே ரவிதேஜா கொஞ்சம் பிளாப் ஆயிட்டு இருக்கு. வால்டர் வீரையா மட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நாளா இல்ல, கொஞ்சம் வருஷமா. ஆனா எனக்கு வால்டர் வீரையா பிடிச்சிருந்துண்ணா. எனக்கு வால்டர் வீரையா அது அவரு படம், அது முழுசா அது வந்து சிரஞ்சீவி கணக்குல தான் எழுதணும், அது ரவிதேஜா கணக்குல எல்லாம் எழுத முடியாது. ஓகே, ஆனா நல்லா இருந்துச்சு. எனக்கு பிஎம்டபிள்யூ கூட தான் பிடிக்கும். இந்த பொங்கல்ல வந்து மாட்டிக்கிச்சு. அந்த மகுடமோட அந்த பாட்டு இது வந்து செட் எல்லாம் சிக்கு புக்கு பாட்டோட செட் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? செட்டு மட்டும் இல்ல, ஏதோ அது பயங்கரமா அந்த பாட்டுக்கு ஏதோ கான்ட்ரவர்சி பெற்றுக்கு ஜிவியை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏதோ தெலுங்கு படத்துல இருந்து பாட்டுல இருந்து அப்படியே தெலுங்கு படம் இல்ல, அது வந்து அதே சிங்கர் தான் பாடி இருக்காங்க, டியூனும் அதே மாதிரி தான் இருக்கு, அதுக்குதான் போட்டு அடிச்சிருக்காங்க. ஓ, அப்ப அந்த இது மாதிரியா, அந்த இத வாங்கி அக்வயர் பண்ண யூஸ் பண்ணாரு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு போல. அந்த அது பேர் என்ன, கொம்பன்ல ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டு அது? கொம்பன்லயா? இது இந்த இது கருப்பு பேர்ல கருப்பு நிறத்தழகி. கருப்பு நிறத்து. அது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபோக் சாங். ஆனா அதை வந்து ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கி அதே சிங்கரை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணாரு. சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ணிருக்காரு போல. அப்ப அந்த இவங்க அதே சிங்கரை பாட வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணிருப்பாரு. மச்சான் சாங் அந்த மாதிரி தானே பண்ணாங்க. ஆமா, சின்ன மச்சான். ஆனா சின்ன மச்சான் வந்து அவங்களே தானே அது. அதான் அவங்களே இதே பத்தி அவங்களே பாடிட்டாங்க. இந்த பாட்டு அப்படித்தானே, காஞ்சனால ஒரு பாட்டு வருமே, காஞ்சனா தெரியல, ருத்ரால சொரத்தலா சாங் வேணா அதே மாதிரி தான் பண்ணாங்க. இல்ல காஞ்சனா அந்த இந்த பாட்டு வாயா என் வீரா பாட்டு இருக்குல்ல, அது வந்து ஆல்பமுக்காக அவங்க ஏற்கனவே பண்ணது, இண்டிபெண்டன்ஸ் சாங். ஆமா கரெக்ட். அது காஞ்சனா வாயா வீரா வந்து அந்த யூடியூப்ல ஒரு தனியா ஏதோ ஒரு ட்ராக்கா தான். கரெக்ட். சரி, மணி 10 போகுது. பிரகாஷ் ப்ரோ, அது எப்போ வருது படம் மகுடம் இந்த இதுல? ஜூலை 17. ஏங்க ஜூலைல ஃபுல்லா நெருக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேதிக்கு 3 படங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு படம், அப்புறம் 2 படம், அப்புறம் 3 படம், 4 படம். ஒவ்வொரு தேதிக்கு 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. சும்மா டேட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க. சும்மா தானே இருக்குன்னு போடுறாங்க போல. என்ன நடக்குன்னு தெரியல. சரி, முடிக்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுறோம். இந்த பிரபலங்களோட இறுதி அஞ்சலியில கூட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து திட்டிக்கிட்டே இருந்தோம். கடைசியா இப்படி பண்றாங்க. கடைசியா இப்ப பாக்கியராஜ் அவர்களுக்கு நடந்தது கூட பயங்கரமா அன்னைக்குள்ள பொங்கியிருந்தோம். பொங்கும்போது கனடா திட்டமும் சேர்த்து பெகைன் வச்சு சேர்த்து திட்டி விட்டுவிட்டேன். ஆனா பெகைன் வச்சு இப்பதான் போட்டிருக்கிறாங்க. அவங்க 2023 இருந்து கடந்த 3 வருஷமா எந்த ஒரு இறுதி அஞ்சலி கவர் பண்றது கிடையாதான். நான் அன்னைக்கு ஒரு ஃப்ளோல பேசும்போது பெகைன் வச்சு சேர்த்து திட்டி விட்டேன். அது அவங்க போஸ்ட் போறதுக்கு அப்புறம் தான் ஞாபகம். ஆனா ஆமால இவங்க இல்ல, ஆனா விஜய் ஆண்டனி பொண்ணு டெத் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க பயங்கர மோசமா கேவலமா பண்ணானுங்க. அதுக்கு திட்டின உடனே கடைசியில இனிமேட்டு நாங்க பண்றது இல்லைன்னா அப்பதான் நடத்துனானுங்க. இல்ல அதை எடுத்து இவங்க ஒருத்தர் நிப்பாட்டினா 10 பேர் உருவாக்குற மாதிரி 10 பேர் உருவாயிட்டாங்க. அதுல முக்கியமா வந்து கலாட்டா எல்லாத்துலயும் மோசம். அவங்க போடுற டைட்டில் அதை விட மோசம். ரொம்ப 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 மோசம். ஏதாவது ஒரு பிரபலம் வந்து அந்த பிரபலத்துக்கு வந்து இவங்க போடுற டைட்டில் அவங்க நினைச்சிட்டு வந்துருப்பாங்க. அது கடைசியா ஜீவாக்கெல்லாம் போட்டாங்க, நண்பனுக்கு நான் வராம யார் வருவா அப்படின்னு ஜீவா கலங்கிக்கிட்டே வந்தாரு. அப்ப இதுல எல்லாம்
இது போட்டு வெறியேத்தி பண்றதுல எனக்கு சேர்த்து பகிரஞ்சி சேர்த்து விட்டாச்சு, அதெல்லாம் கிடையாது. அதனால சொல்லி நம்ம ஒரு தப்பா ஒன்று சொன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ல, அதுக்காக சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே, பை பை. Bye, bye. எல்லாம் Bye, bye, bye. பாருங்க, பார்க்கலாம். பாய் பாய்.